ராமலிங்கர் இலக்கிய மன்றம் நல்லவண்ணமை செல்லப்பன் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் நூல்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம். இறை வணக்கம். திரு ரே பீம்வான் அவர்கள். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தருப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. உன்னை மறந்திடுவனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன். உன்னானை இறுதி என்னை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ. யான் என் செய்குவேன் எங்குருவேன் எவர்க்கு உரைப்பேன். எந்தாய் அன்னையினும் தயவுடையாய் நீ மறந்தாய் எதிலும் அகிலவெல்லாம் அளித்திடும் அருள் மறவாதென்றே மிக கழித்தீரே இருக்கின்றேன் மறவேன். இது தருணம் அருஞ்சோதி எனக்கு விரைந்து அருள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சிற்றம்பலம். மரியாதைக்குரிய ஆவடையப்பன் அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவனுடைய திருவருளாலும் பெரியவர்களுடைய நல் ஆட்சியாலும் இன்றைய தினம் ராமலிங்கர் இலக்கிய மன்றம் நல்லமை செல்லப்பன் அறக்கட்டளையுடன் இணைந்து நடத்துகின்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் முதற்கண் வரவேற்கின்றேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை வருவதற்கு ஒப்புதல் அளித்த மாண்புமிகு நீதியரசரும் தற்போது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவருமான ஐயா ராமசுப்ரமணியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்புமிகு மகாதேவன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டவுடன் அவர்கள் எந்த விதமான தயக்கமின்றி உடனடியாக வருவதற்காக ஒப்புக்கொண்டார்கள். அவர்களுடைய ரொம்பவும் நெருக்கடியான பிசி ஷெடியூலில் இது இந்த நூலினை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பணியையும் அதைத் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கக்கூடிய சிறப்புரையாற்றக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உரையை மாற்றுவதற்கு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய நூல்களை படித்துவிட்டு வாழ்த்துறை வழங்க என்கின்ற பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்களையும் பேராசிரியர் முத்துவேல் அவர்களையும் நாங்கள் கேட்டவுடன் அவர்கள் எந்த விதமான தயக்கமும் இன்றி நாங்கள் 4 நூல்களையுமே சேர்ந்து செய்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அவர்கள் வருக வருக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூல்களை வெளியிடக்கூடிய 4 நூல்கள் பார்த்தால் உங்களுக்கு ஒரு ஒரு ஒற்றுமை இங்கு தெரியும். முதல் நூல் நகரத்தாரின் ஆன்மீக தொண்டும் அருந்தமிழ் பணியும் அப்படிங்கிற ஒரு நூல். இது ஆன்மீக தொண்டு இருக்கும், அதோட தமிழ் பணியாற்றிய ஒரு 16 பெருமக்களுடைய ஒரு கட்டுரையை மிக அருமையாக ஐயா புதிய செல்லப்பனார் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அடுத்து திருவிளையாடல் என்ற ஒரு நூல். அந்த நூல் பெரியோர் விவேகானந்தர் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இந்திய நூலக முன்னோடிகள் என்ற ஒரு ஆங்கிலேயுடைய மொழிபெயர்ப்பை ஐயா மாணிக்கவாசன் அவர்களை சேர்ந்து என்னுடைய சிறிய பணியை ஏற்று அதை நாங்கள் தமிழிலே வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். மற்றொன்று என்னுடைய பணியினுடைய நினைவுகளை நூலக பணியில் நான் நினைவு நின்றது என்ற நூலகம் இணைந்திருக்கின்றோம். இதில் என்ன ஒரு பெரிய ஒற்றுமை என்றால், ஐயா நீதியரசர் அவர்கள் 2 பேருமே ஒருவர் குரு ஒருவர் சிஷியர் போல இருப்பார்கள். அவர்கள் பழகுவதை பார்த்தால் யாரு நல்லவர்கள் அவங்களோட தான் பழகக்கூடியவர்களாக தெரிவார்கள். அவர்கள் அப்படியே சும்மா எல்லோரும் பழகக்கூடியவர்களாக இருக்க மாட்டார். அது ஒண்ணு. இன்னும் குருநாதனும் குருநாதனும் நம்ம முத்துவர்களும் ஆசிரியர் மாணவர்கள். அதுபோல எழுத்தாளர்கள் ஐயா எங்களுக்கு ரொம்ப மூத்தவர்கள். விவேகானந்தருடைய மானசீகமான மாணவர் நான். என்னன்னா அவர் தான் எங்களை எழுதுவதற்காக தூண்டக்கூடிய ஒருவர். அவர் சொன்னார் எழுதியிருக்க மாட்டார். அதுபோல அவர்கள் இந்த விழாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை உண்டு. அதோடு மிகப்பெரிய ஒற்றுமை ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி, அதாவது ஐயா அவருடைய தலைவர் பணி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வருவதற்கு முன்னால் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் இளைஞருடைய திருவிழாவில் என்று நினைக்கின்றேன். ஒரு போட்டியில அவர்களால் வர வேண்டும் என்று சிவருமானவருடைய விருப்பத்தை நினைக்கின்றேன். அதனால்தான் இன்றைக்கு திருவிழா மூலம் அவர் வெளியிடுகிறார்.
அந்த நூலை வாங்குவதற்கு அதைவிட அருமையான ஒரு பெயர் சிவபெருமான மகாதேவன் உருவத்தில் வந்து வாங்க வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கக்கூடிய ஒரு விழாவாக நான் கருதுகின்றேன். அதுபோல ஐயா பூங்கல் பள்ளத்தில் அவர்கள் வருகை வரவேற்கின்றேன். நான் மாணிக்க மக்கள் வந்திருக்கின்றார்கள், அவரை வருவதில் வரவேற்கின்றேன். நீதியரசர் பவானி சுப்பராயன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், அவரை வருகின்ற வரவேற்பை மிக்க முயற்சி அடைகின்றேன். ஐயா நளினி சிதம்பரம் ஐயா அவர்கள் மிக சிறந்த மூத்த வழக்கறிஞர் வந்திருக்கின்றார்கள், அவரை வருகின்ற வரவேற்கின்றேன். அதுபோல கம்பெனியில மிகவும் மிக ஆழமான அறிவாற்றல் கொண்ட ஐயா விசாலை சுப்பிரமணியன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதுபோல பதிப்பாளர்கள், பள்ளியுடைய தாளாளர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆசிரியர் பெருமக்கள், என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் நான் வருகின்ற வரவேற்கின்றேன். அதோடு இந்த 4 விருதுகளையும் இந்த பிரிவுக்கு முதலாக நாம் கொடுத்திருக்கின்றோம். அந்த 4 விருதுகளையும் உங்கள் அனைவரும் சார்பாக வருவதென வரவேற்கின்றேன். இந்த விழாவிலே எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய மற்ற அனைவரையும் வருவதென வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இளைஞர்களுக்கு சிறப்பு செய்தல், பொன்னாடை அணிவித்தல் வழக்கறிஞர் சொக்கலிங்கம் அவர்கள். திரு ரவிக்குமார் அவர்கள். தலைவர் அவர்களுக்கு முதலில் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பரிசு வழங்கல் திரு ரவிக்குமார் அவர்கள். அதிமல் உரை வடக்கறியால் பின்னலூர் மு விவேகானந்தர் அவர்கள். எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கு அருளும் தெய்வம் என்று வள்ளல் பெருமான் பாடினார்கள். அதுபோல நான் எண்ணியது போல 2 நீதி அரசர்களை இங்கே வந்து சிறப்பிப்பது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்றே கருதுகின்றேன். ராமலிங்கர் இலக்கிய மன்றம் இது 17வது ஆண்டு. இடையில ஒரு ஆண்டு நாங்கள் நடத்தவில்லை. 17வது ஆண்டு விழா. இந்த 17வது ஆண்டுகளுக்கும் எங்களுக்கு தலைமையேற்று எங்களை வழிநடத்தி செல்லுகின்ற நம்முடைய தலைவர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல கடந்த 9 ஆண்டுகளாக எங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதை சிறப்பித்து தருகின்ற நம்முடைய முன்னிலை வகிக்கும் நீதியரசர் அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இந்த இருவரும் எங்கள் ராமலிங்கர் மன்றத்திற்கு 2 கண்கள் போன்றவராக அவர்கள் இங்கே வந்து பெருமைப்படுத்துவது பெரிய சிறப்பாகும். எங்கள் ராமலிங்க மன்றத்தை பற்றி ஒரு சிறு அறிமுகம் என்பதை மட்டும் குறிப்பிடுகின்றேன். இந்த 17 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் மாணவர்களுக்கு போட்டி நடத்தி பரிசுகள் கொடுத்துள்ளோம். அதில் 18 பேருக்கு விருதுகள் வழங்கி இருக்கின்றோம். வள்ளலார் இலக்கிய விருது 14 நூல்களை வெளியிட்டுள்ளோம். எங்கள் போட்டியில் கலந்து கொண்டுள்ள மாணவர்கள் மட்டும் 2749 மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்களில் 121 பேர் பரிசு பெற்றுள்ளார்கள் என்ற தகவலை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் 4 நூல்கள் வெளியிடப்படுகின்றன. புதுவையில் செல்லப்பனையா அவர்கள் மிகப்பெரிய கவிஞர் அவர்கள், அவருடைய நூல் இன்று வெளியாகின்றது. நம்முடைய சைவத்தையும் தமிழையும் இன்று வாழ வைப்பவர்கள் நகரத்தார்கள் என்றால் அதில் எந்தவித தவறும் இல்லை. அவர்கள்தான் இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய நூலை நான் படித்தேன். அதில் தமிழ்கடல் ராயேஷோ பற்றிய ஒரு குறிப்பு. ஏனென்றால் எனக்கு தமிழ்கடல் ராயேஷோ அவர்களை பற்றி அறிமுகப்படுத்தியதே நம்முடைய தலைவர் அவர்கள்தான். சுமார் 15 ஆண்டுகள் இருக்கும் நினைக்கின்றேன். ஒரு நாள் எனக்கு கம்பன் சிவன் என்ற நூல் வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்காக நான் பல இடங்களில் சென்று அந்த நூலை அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். அப்படியேதான் தமிழ்கடல் ராயேஷோ பற்றி நான் அறிய முடிந்தது. அதை போல இந்த ராயேஷோ பற்றிய இன்னொரு குறிப்பும் நான் படிப்பேன். ராயேஷோ அவர்கள் 277
5 சிவத்தலங்களில் ஏறக்குறைய 269 சிவத்தலங்களை தரிசித்தவர்கள் என்று கூறி அந்த நூலிலே ஒரு குறிப்பு இருக்கிறது. இதில் என்ன ஒரு ஒற்றுமை என்றால், நம்முடைய நூலிலே இருக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் ஏறக்குறைய அது போலவே எல்லா சிவத்தலங்களுக்கும் பலமுறை சென்று வந்தவர்கள். ஆகவே அந்த ராயசோவை பற்றி படிக்கக்கூட எனக்கு இந்த 2 பொதுமக்களுடைய நினைவு வந்தது. அதை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்ததாக திரு ஆவுடையப்பன் அவர்கள், ஆவுடையப்பனை பற்றி நான் சொன்ன விஷயங்கள அவரே ஒரு நூலகா. இன்னும் என்னவென்றால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள் வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அமைய வேண்டும் என்று. அப்படி ஒவ்வொரு வீட்டிலும் புத்தக சாலை அமைய வேண்டும். நம்முடைய தலைவர் அவர்களுடைய வீட்டிலே ஒரு பெரிய புத்தக சாலை வைத்திருக்கிறார். நான் சொல்றது என்னன்னா, இது நீதித்துறை இல்லாமல் இலக்கியத்துறைக்கு சொல்லுகின்றேன். ஏன்னா ஒவ்வொரு அட்வொகேட் வீட்லயும் இருக்கும் புத்தக சாலை. ஆனா அவங்க வச்சிருக்கிறது கூட நிறைய ரெஃபரன்ஸ் புக் தான் வச்சிருப்பாங்க. ஆனா இலக்கிய நிலைகள் இருக்கிறதுக்கு சொல்ல வருகிறேன். நம்முடைய தலைவர் வைத்திருக்கிறார்கள். அவருடைய வீட்டில் ஒரு பெரிய புத்தக சாலை. நம்முடைய நூலை வைக்கின்ற ஐயா உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவருடைய புத்தக சாலை என்று இருக்கிறது. ஆனால் அதை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டபோது அவர்கள் பிள்ளை என்ன சொன்னார்கள் என்றால், நாங்களே உள்ளே போனதில்லை, நீங்க எப்படி சாப்பிட்டு என்று கூறினார்கள். அப்படிப்பட்ட அவர்களும் ஒரு பெரிய நிறுவனம். ஆகவே இந்த நூலகத்தோடு இதெல்லாம் ஒரு தொடர்புடைய நிகழ்ச்சி. ஆவுடையப்பன் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அறிஞர். அதையும் பதிவு செய்கின்றேன். அடுத்ததாக திரு முத்துவேல் அவர்கள், பேராசிரியர் முத்துவேல் அவர்கள். பேராசிரியர் முத்துவேல் நான் தாமந்த நகரில் ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே குடியிருப்பில் பக்கத்து வீட்டில் இருந்தோம். ஆனால் இங்கு அவருடைய வளர்ச்சியை கண்டு பெருமைப்படுத்துவதில் நானும் ஒருவன். அடுத்ததாக திரு ராமகுருநாதன். ராமகுருநாதன் எல்லாருக்கும் குருநாதன் அவர்கள். அவர்கள் எனக்கும் பேராசிரியராக இருந்தவர்கள். அவர்களுடைய சிறப்பும் மிக சிறந்த சிறப்பாகவும் அவர்களுடைய நூல்கள் பலவற்றிற்கு நான் மதிப்பீடுகளும் எழுதியிருக்கின்றேன். என்னுடைய நூல்களுக்கும் அவர்கள் மதிப்பீடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தமிழ் அறிஞர் அவர்கள். அவர்களையும் சிறப்பிப்பது ஒரு நல்ல நிகழ்ச்சியாகும். அடுத்து நம்முடைய முன்னில் வைக்கும் நீதியரசை பற்றி கூற வேண்டும். ஏனென்றால் அவருடைய தந்தையான மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் அவர்கள் மா அரங்கநாதன் என்று. அவர்களுடைய பெயரிலிருந்து ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 4-5 பேருக்கு அவர்கள் லட்சக்கணக்கான அவையும் விருதுகளை வழங்கி ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களையும் சிறப்பித்து வருகிறார்கள். தமிழுக்கு மிகச்சிறந்த தொண்டாற்றி வருகின்றார்கள். அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இன்று அதாவது நல்லம் குடும்பம்தான் முதலாக திருக்குறளை நினைத்து விட்டார்கள். ஆனால் இந்த பள்ளிக்கூடம் அத்தனை இடத்துகளிலும் திருக்குறளை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தின் மூலம் ஆணை பிறப்பித்தவர் நம்முடைய உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள். இன்று தமிழில் 3 வகையாக சொல்லுவார்கள். சங்க இலக்கியம், இடைக்கால இலக்கியம், இலக்கால இலக்கியம், தொட்டு இலக்கியம், தற்கால இலக்கியம். இந்த 3லும் மிகச்சிறந்த திறமை மிக்கவர்கள் நம்முடைய முன்னிலை வைக்கும் நீதியரசர் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த 3 இலக்கிய வகைகளில் எதை பற்றி பேச வேண்டும் என்றாலும் மிக அழகாக பேசுவார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அவர்களுடைய கூட்டங்களை கேட்டு ரசித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் ஒரு சங்க இலக்கிய பாடலை கூறாமல் அவர்கள் முடிப்பதில்லை. அது அவர்களுக்கே உள்ள ஒரு தமிழ் சிறப்பு. இதிலிருந்து அவருடைய தமிழ் ஆர்வத்தையும் ஆற்றலையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த பகுதியிலிருந்து வளர்ந்து ஒரு முக்கியத்தை அறிந்தவர்கள் அவர்கள் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே சோதிப்பது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்று கருதுகின்றேன். இறுதியாக நம்முடைய தலைவர் அவர்கள், தலைவர்களை பற்றி நான் சொல்லும் இந்த அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு இதை பற்றி 35 ஆண்டுகளாக அவர்கள் பழக்கம். அதனால் அவருடைய சிறப்பு என்னவென்றால், இன்று அவர்களை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக போட்டிருக்கிறார்கள். அது இந்த மனித உரிமைகள் ஆணையத்திற்கு அவர்களை போட்டதற்கு கட்டியம் கூறிய நிகழ்ச்சி ஒன்றும் இருக்கிறது.
அதாவது ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் இருக்கின்ற ஹிமாச்சல யூனிவர்சிட்டி ஆஃப் லா, அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லா அவர்களுக்கு டாக்டர் ஆஃப் பிலாசபி ஆஃப் லா என்ற ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடைசி சைட்டேஷன்ல 2 வரிகளை மட்டும் நான் படிக்கின்றேன். இதனால் அதை படித்தாலே அவருடைய சிறப்பு என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். World Scholar of Human Rights, Law and Technology, Ancient Jurisprudence, and above all, the Philosopher Judge. இதைவிட அவர்களுக்கு உணர்ந்து கூற வேண்டிய விஷயம் ஏதுமில்லை. அவர்களை இந்த 4 நூல்களையும் வெளியிட்டு அதனை நம்முடைய நீதியரசர் அவர்கள், உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். 4 நூல்களையும் தலைவர் நீதியரசர் அவர்கள் வெளியிடுவார்கள். முன்னிலை வைக்கக்கூடிய நீதியரசர் அவர்கள் முதல் பிரதிகளை பெறுவார்கள் என பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வாழ்த்துறை. மரியாதைக்குரிய பேராசிரியர் முத்துவேல் அவர்கள். ராமலிங்கர் இலக்கிய மன்றமும் நம் அழகின்மை சிலப்பன் அறக்கட்டளையும் இணைந்து நடத்துகின்ற இந்த இணைய விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசரும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் மாண்புமிகு தலைவருமான நீதியரசர் அவர்களே, முன்னிலைக்கு நீதிகளை பெற்றுக் கொண்டு இங்கு உரையாற்ற வருகை கொண்டிருக்கின்ற இந்திய உச்ச நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, நூலாசிரியர் பெருமக்களே, வருகை கொண்டிருக்கிற சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நேரத்தின் அருமை கருதி என்னுடைய இந்திய வணக்கத்தை ஒட்டுமொத்தமாக நான் இந்த தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் ஒரு 4 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நான் நூலக பணியில் நிலையில் நின்றது என்ற நூல் குறித்தும் இந்திய நூலக இயக்க முன்னோடிகள் என்ற நூல் குறித்தும் பேசுகிறேன். மற்ற திருவிளையாடல் என்ற நூலையும் நகரத்தாரின் ஆன்மீக தொண்டும் அருந்தமிழ் தொண்டும் என்ற அரிய நூல் குறித்தும் எங்கள் பேராசிரியர் ஐயா ராமலிங்கம் ஐயா அவர்கள் பேசுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் வரலாற்றில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு நீதியரசர் முதன்முதலாக தலைமையேற்றிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய பெருமையை அங்கே பதிவு செய்திருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கும் பெருமை, சென்னைக்கும் பெருமை, அதற்கு தன்னுடைய இளம் அறிவியல் கல்வி கற்ற விவேகானந்த கல்விக்கும் பெருமை. எனவே இத்தகைய பெருமையை தமிழகத்திற்கு தேடித் தந்த நம்முடைய நீதியரசர் அவர்களை நான் ஒரு சட்டத்துறை மாணவன் என்ற முறையிலே வணங்குகிறேன். முதலில் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஐயா மகாதேவன் ஐயா அவர்களுடைய திருக்குறள் தனியை பற்றி என்று சொன்னார்கள். இன்பத்துப்பாலை தவிர அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் இருக்கிற அதிகாரங்களில் 3 அதிகாரங்களை நீக்கிவிட்டு 105 அதிகாரங்களை 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையில் பாடங்களாக தமிழ்நாடு அரசு பாடல் நிறுவனம் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். எனவே அந்த பணி மட்டுமல்ல, சென்னை உயர் நீதிமன்றத்தில் இதுவரையில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புகளில் திருக்குறள் பயன்படுத்தப்பட்ட தீர்ப்புகளை எல்லாம் தொகுத்து அவற்றை ஆங்கிலத்திலும் இந்த அருந்தமிழ் மொழிபெயர்ப்பு நூலாக வெளியிட்ட பெருமை நம்முடைய மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதியரசரை சார். நீதிமன்ற தீர்ப்புகளில் சட்டமொழி சார்புடைய இந்திய நூல்களை பெயர்களை குறிப்பிடுவது பொருத்தம். அவ்வாறு பொருத்தமுடைய நூல்களில் சால பொருத்தமுடைய நூல் நம்முடைய திருக்குறள் என்பதை கண்டறிந்து அது எத்தனை தீர்ப்புகளில் எத்தனை முறை எத்தனை ஆயங்களில் எத்தனை மாண்புமிகு நீதியரசர்கள் தங்களுடைய தீர்ப்புகளிலே பதிவு செய்திருக்கிறார் என்று ஒரு வரலாற்று தேடலை
நிகழ்த்தி ஆவணமாக பதிவு செய்திருக்கிறார்கள். இது உலக நீதி வரலாற்றில் வள்ளுவனை ஒரு மிகச்சிறந்த சட்டநெறி சார்புடைய சான்றவனாக காட்டுகின்ற மிகப்பெரிய பெருமையை செய்திருக்கிற ஐயா அவர்களுக்கு தமிழ்களும் நல்லுலகம் என்றும் நன்றியுடையதாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே இந்த பதிவு நான் மகிழ்ச்சியோடு இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே ஐயா அவர்களுடைய முதலில் நூலகப் பணியில் நினைவில் நின்றது என்கின்ற நூலகர் ஆவுடையப்பன் அவர்கள் தமிழகத்தினுடைய நூலக வரலாற்றில் 35 காலம் தன்னுடைய பணியை ஆற்றியது. நூலகத்திலே சேர்ந்து கன்னிமரா நூலகத்திலே உதவி இயக்குனர் இணை இயக்குனராக நூலகராக வளர்ந்து நூலக ஆணைக்குழுவில் இயக்குனராக இருந்தார். 125 ஆண்டுகள் பழமையுடைய வரலாறுடைய தமிழ்நாட்டு நூலக வரலாற்றில் தனி ஒரு மனிதர் 35 ஆண்டு காலம் தன்னுடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழகத்தின் நூலகத்தினுடைய வரலாற்றில் இவருடைய பங்கு எத்தனை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. இவருடைய ஓய்வு 2008 ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்றதற்கு பின்பு ஒரு 61 நிகழ்ச்சிகளை குறித்து இங்கே எழுதியிருக்கிறார். இவரை நான் அத்தனையும் நான் படித்தேன். ஆனால் அவை அனைத்தையும் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. எனவே ஒரு 4 அல்லது 5 நிகழ்வுகளை மட்டும்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இதிலே இருக்கிறேன். ஒரு நாள் இவர் கன்னிமரா நூலகத்தின் நூலகராக இருக்கிறார். நூலக இயக்குனர் இவரை தொலைபேசியில் அழைக்கிறார். மாலை ஒரு 3 மணிக்கு இவர் வண்டியை எடுத்துக்கொண்டு எழுந்தியிலிருந்து இப்படி தேவநகை பாவாடை மாவட்ட மைய நூலகம் என்று சொல்லுகிறோமே அண்ணா சாலைக்கு வருகிறார். அவர் இயக்குனர் அழைத்து அமலை செய்து தேநீர் கொடுத்து இயல்பாக பேசிக் கொண்டிருந்து திடீரென்று அறைக்கு உள்ளே சென்று தன்னுடைய பீரோவை திறக்கிறார். ஒரு தாளை எடுத்துக் கொண்டு காட்டுகிறார். அவருடைய 4 பக்கமும் தீயால் எழுந்து அணைந்து கரி கோடுகள் இருக்கின்றதை காட்டி இதை பார்த்து ஒரு வினா கேட்கிறார். நீங்கள் மீன்களை எரிக்கிறாராமே, மீன்களை தீ வைத்து கொளுத்துகிறாராமே என்று இயக்குனர் இவரை பார்த்து கேட்கிறார். நினைத்து பாருங்கள், அந்த சூழல் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். உடனே இவர் ஒன்றும் பகரவில்லை. சொல்லுகிறார், அவரிடத்திலே சொல்வதற்கு முன்னால் நூலகத்தில் பழைய தாள்களை எரிப்பதற்கென்று ஒரு பணியாளர் இருக்கிறார். அரசு அலுவலகம் இருக்கிறவர்களுக்கு தெரியும். நாம் LDC KDC என்று சொல்லுவோம். ஓராண்டு முடிவு, 100 ஆண்டு முடிவு, நிரந்தர முடிவு என்று அந்த முடிவு கட்டுகிற கோப்புகளை எல்லாம் எரிப்பதற்கென்று ஒரு பணியாளர் இருப்பார். அதுவும் கன்னிமரா நூலகத்தில் நாள்தோறும் வந்து குங்குற நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் இதையெல்லாம் ஓராண்டுக்கு பின்பு சிலவற்றையெல்லாம் கொளுத்த வேண்டும். அந்த பணியாளர் வரை சொல்லிவிட்டு இவர் அவரிடத்திலே பேசுகிறார். உடனே சொல்லுகிறார், இருந்தும் சற்று நேரத்தில் பதில் கிடைக்கும் என்று சொல்லி அந்த பணியாளர் வந்த உடனே அந்த பணியாளரிடம் நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த பணியாளருக்கு ஏன் இதை வர சொன்னார் என்று தெரியாது. நூலக இயக்குனர் அந்த பணியாளரை பார்த்து உங்க நூலகத்தில் நூல்கள் எரிக்கப்படுகிறதா என்று கேட்ட உடனே அந்த பணியாளருக்கு கோபம் உச்சிக்கு ஏறுகிறது. எந்த மடையன் அந்த நூலை நீங்கள் எரிப்பான் என்று இயக்குனர் என்று பாராமல் உச்சத்தில் கேட்கிறார். அப்படிதான் எனக்கு புரிகிறது, நாங்கள் பழைய தாள்களை எரிப்பதற்கென்று ஒரு பணியாளர் இருக்கிறோம். அப்படி எரிக்கிற ஒரு எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறார்கள். நூலகத்தில் யாரேனும் நீங்களே எரிப்பார்களா என்று உலக ஆணைக்குழுவின் தலைவருக்கு உண்மையை விளக்கச் செய்கிறார். அவரும் தன்னுடைய தவற்றிலிருந்து சொல்லுகிறார், உங்களுடைய அலுவலகத்தில் இருந்துதான் ஒருவர் இப்பொழுது இந்த புகாரை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னவுடனே அந்த புகாரை கொடுத்தவர் பணியில் சேர்ந்து ஓராண்டு கூட ஆகாதவர். ஆனால் அந்த ஓராண்டு கூட நிறைவு பெறாத ஒருவர் யாருடைய பேச்சை கேட்டு இந்த புகார் கொடுத்தார் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த நேரத்திலும் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த நூலகர் மட்டுமல்ல, நூல் அறிவு மட்டுமல்ல, இது போன்ற இக்கட்டான நிலைமைகளில் யார் ஒரு நிகழ்ந்த திறமையோடு செயல்படுவார்கள் என்றால் வைதிகம் நமக்கு சொல்லுகிறது, நீங்க மீன்பல கற்பின் மற்றும் உண்மை அறிவே மிகவும் என்று சொல்கிறது. இந்த உண்மை அறிவு என்பது
என்ற நிக்கட்டின் இடர்பாடு சிக்கி தவிக்கும் போது அது இன்று விடுவிடுவதற்கு அந்த நேரத்தில் தோன்றுகிற குறித்த மதியைத்தான் வள்ளுவன் உண்மை அறிவு என்று சொல்கிறான். அந்த உண்மை அறிவுமிக்க ஆவுடையப்பனையா அவர்கள் 35 ஆண்டு காலம் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிறார். ஒவ்வொரு பணியின் முடிவிலும் அந்த அனுபவத்திலிருந்து தான் பெற்றதை அங்கே குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, பல்வேறு இடர்பாடுகள் நமக்கு தெரியும். அரசு அலுவலகங்களை நீங்கள் வேலை பார்த்திருந்தால் ஒரே பதவியிலே 4 பேர் இருப்பார்கள். உதவி இயக்குனர் என்றால் உதவி இயக்குனர் பணி நியமனம், உதவி இயக்குனர் நிதி, உதவி இயக்குனர் கணக்கு என்று இருப்பார்கள். ஆனால் அந்த உதவி இயக்குநர்களே அல்லது நியமிக்க யாருக்கு அதிகமான அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் எஸ்டாபிளிஷ்மெண்ட் சொல்லுகிற அந்த நிர்வாகத் துறையில் இருக்கிறவர்களுக்குத்தான் அதிகமான அதிகாரம் இருக்கும். ஒரு நாள் ஒரு கல்வித்துறை செயலாளருடைய கூட்டத்தில் ஐயா அவர்கள் நூலகத்துறையினுடைய உதவி செயலாளராக அல்லது இணை செயலாளராக அங்கே செல்கிறார். பள்ளி கல்வித்துறையிலிருந்து 4 பேர் வருகிறார்கள். அங்கே ஒரு அரசு அலுவலர்களுக்கு எப்பொழுதும் அச்சத்தை தரக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் மொத்த பெட்டிஷன் என்று சொல்லுகிற அனாமதேய கடிதங்கள். செயலாளர் தன்னுடைய கையில் ஒரு கடிதம் வைத்திருக்கிறார். அந்த கடிதத்திலே ஒரு புகார் இருக்கிறது. ஆனால் அந்த புகார் என்னவென்றால் இன்னொரு செயலாளர் உதவி இயக்குவதை பற்றியது. அந்த செயலாளர் அந்த பொறுப்பை இவர்தான் வகிக்கிறார் என்று அங்கே அந்த 5 பேரும் முன்னால் இவரை பற்றி பேசுகிறார். பேசிய உடனே அந்த கடிதத்தையும் பார்க்கிறார். நேசித்து வந்திருக்கிறது. உடனே ஒரு குறிப்பு எழுதுகிறார். இதில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்திகள் என்னுடைய பணி அளவுக்கு எல்லைக்கு வரவில்லை. இந்தியர்கள் காலங்களில் இது போன்ற குறிப்புகள் என்னுடைய பணி எல்லைக்குள் வந்தால் நான் இதை சரியாக கவனிப்பேன் என்று எழுதியுடனே செயலாளர் உடனே மாற்றி இதற்கும் இதுவரையில் இதற்கு இல்லாத ஒரு அதிகாரத்தையும் இதற்கு பெற்று தருகிற ஒரு வாய்ப்பாக அந்த பெட்டிஷன் இதற்கு அமைந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியையும் எனக்கு எப்படியெல்லாம் சங்கடம் வருகிறதோ அதன் மூலமாக என் வாழ்க்கையிலே பதவி உயர்வு உதவிக்கான வழி திறந்திருக்கிறது என்றுதான் அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக இந்திய நூலக இயக்க முன்னோடிகள் என்று இந்தியாவில் நூலகத்திற்காக பாடுபட்டவர்கள் குறித்த ஒரு 43 பேரை உள்ள ஆங்கிலத்திலே உள்ள நூல். அந்த நூலை இவரும் ஞான ஐயா அவர்களும் மாணிக்கவாசன் அவர்கள் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள். அதிலே தமிழகத்தை சேர்ந்த இந்தியனுடைய நம்முடைய ரங்கநாதன் அவர்களை பற்றியும் இருக்கிறது. இவர்கள் இந்த நூலை மிக சிறப்பாக இந்த நூலை படிக்க ஒரே வழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இது ஒரு மொழிபெயர்ப்பு நூலாக இல்லை, தமிழிலே முள்ள நூலே ஆக எழுதியது போன்ற மிகச்சிறந்த அமைப்பில் இருக்கிறது. எனவே நூலகத்துறையில் ஒருவர் பெற வேண்டிய அனைத்து விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றவர் தமிழகத்தினுடைய நூலக முன்னோடியில் ஒருவராக தெரிகிற ஆவுடையப்பனவர்கள் இந்திய இயக்க நூலக இயக்க முன்னோடிகள் குறித்த இந்த நூலை வெளிக்கொண்டுவதில் மிகுந்த பெருக்கம் இருக்கிறது என்று கூறி இந்த ஆவுடையப்பனுடைய பணி மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்து நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது வாழ்த்துறை பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஷேக்ஸ்பியர் குறிப்பிடுவார், பில்லிட்டி இஸ் சோல் ஆஃப் வித் என்று குறிப்பிடுவார். சுருக்கமா பேச வேண்டும் என்பதுதான் கருத்தங்கு. இங்கே எனக்கு தரப்பட்டிருக்கின்ற 2 நூலை பற்றி ஒரு சிறு அறிமுகம். முதல் நூல் நகரத்தார் பற்றியது. ஒரு 10-15 ஆண்டுகள் முன்பாக ஒரு கூட்டத்திலே நான் கலந்து கொண்ட பொழுது என்னை அறிமுகப்படுத்துகிறார், இவர் நகரத்தார் என்று. நான் சொன்னேன், நான் நகரத்தார் இல்லை, வேளாளர். ஆனால் இப்போது நான் சென்னை நகரத்தார் என்று சொன்னேன். அந்த அளவுக்கு நகரத்தார் என்று என்னை காரணம் ராமாயணம் என்கிற காரணம். இங்கே 16 பேரை பற்றி மிகச் சிறந்த முறையிலே உருவாக்கி இருக்கிறார். இந்த நூலை படித்தவர்கள்தான் செட்டிநாட்டுக்குரிய தமிழை, செட்டிநாட்டுக்குரிய தமிழ் அறிஞர்களை, அவர் ஆற்றிய தொண்டினை மிக சிறப்பாக செய்திருக்கிறார் நம்முடைய புதிய சிலப்பனார் அவர்கள். மிக சிறந்த முறையை உருவாக்கியிருக்கிற நூலிலே நாம் செட்டிநாட்டு தமிழுடைய வரலாற்றை அப்படி அறியலாம். மிக சிறந்த அறிஞர்களை பற்றி எவ்வாறு சொல்ல வேண்டும், அவள் வாழ்க்கை சூடுகளை எவ்வாறு அனுபவித்திருக்கிறார்கள், அவள் எவ்வாறு பகிர்ந்தளித்திருக்கிறார் என்பதெல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கிறார்.
அது குறிப்பாக எனக்கு தெரிந்தவரையிலே, நான் அறிந்தவரையிலே, என்னோடு பழகி என்று சொல்வதை விட அவளோடு பழகி என்று சொல்ல அது 50 பேர் சேருவார்கள். திரு தமிழ் திரு நாயசோ, வாசுப்பா மாணிக்கம், சுபா அண்ணாமலை, அடுத்தது நம்முடைய செல்லப்பன், அகமல்லியப்பா, மெய்யப்பன், வீரமெய்யப்பன், இதெல்லாம் எனக்கு தொடர்பு உண்டு. இவர்களை பற்றி மிக சிறந்த முறையிலே சொல்லியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இது சிலரை பற்றி குறிப்பிட்டாக வேண்டும். அது பாடுவார் முத்தப்ப செட்டியார் என்று ஒருவர், அறம் பாடுதல் என்று ஒன்று உண்டு. அந்த அறம் பாடினாலே ஒரு அறிவான் சுவாகா சேகரிச்சு. அதுல மரத்துல சின்ன பசங்க விளையாண்டிருக்காங்க. அவங்க மாட்டிட்டாங்க, காவல்காரன் வந்துட்டான், தப்பிக்கணும், கீழே குடிச்சு போய்க்க முடியல. ஒண்ணு என்ன அறம் பாடுறாரு, மரமே இந்த இறங்குதான், கீழே விழு ஒன்றே இந்த பசங்க இறங்கி ஓடிட்டாங்க. ஒரு மரம் பாடுவதே இப்படி, மழை வேண்டுமா, மழை வேண்டுவதற்காக அறம் பாடுவான் மழை. அது ஊழியருக்கு தொழில்நோய், நீங்க வேண்டுமா அதுக்கு அறம் பாடினார் தொழில் எழுதிட்டு. இப்படி ஒரு பேரு மரம் பாடுவா என்று பெயர். இப்படி ஒரு நிகழ்ச்சி ராயசோவை பற்றி சொல்ல வேண்டும். அதுக்கு பேருங்க வேண்டிய உங்களுக்கு செட்டிநாட்டோட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? போன உடனே சாப்பிடுங்க. ஆனா இங்கே அப்படிதான் நல்ல மகள் உடனே வீட்டுக்கு போனா சாப்பிடணும், அது சாப்பிடணும், என்ன சாப்பிடுங்க, சாப்பிட்டு வந்து போகலாம், சாப்பிடுங்க. நாயசோ அப்படியே செஞ்சார், பலன் உணவு கொடுத்தார். அவர் வீட்டில் வாஞ்சியில் வந்து சாப்பிட்டிருக்கார், விருந்து வந்திருக்கார். மிக சிறந்த ஒரு தேசப்பட்டு மிக்கவர் அவர். தமிழ் கடல் சிறுவிக்கான ஒரு குரு. விடுதலை போது முதல்ல சிறைகின்ற சித்திநாட்டு தமிழர் அங்கே ராயசோ. ஒரு கேட்கிறார், காலத்தில் கடமை முடியல பக்கமே ஏன் இந்த தமிழ் படிக்க சொல்றார். அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு காந்தி இலக்கியத்தை தமிழுக்கு சிற்றிலக்கியங்களாக அறிமுகப்படுத்தியவர் ராயசோ. சிற்றிலக்கிய காந்திய சிற்றிலக்கியம் தரையா சொல்லணும், அது அவனாவே அறிஞர் நூல் இருக்கிறார். மிக சிறந்த கவிஞர் கூட. குண்டவர்கள் இவர் எப்படி சொல்லுகிற பொழுது சேக்கியாருடைய கோயில் பணியையும் உல்லாசோடைய அந்த நூல் பணியையும் வல்லாருடைய இந்திய மத அபிமான சங்கீத பணியையும் ஒரு சேர பெற்றிருந்தவர் என்று மிக சிறந்தவரை குறிப்பிடுவார். அடுத்து வாசுப்பா கேட்க வேண்டாம், அவருடைய உரையாடல என்ன முரண்பட்டால் நான் அவரோடு முரண்பட்டேன். எல்லா விஷயமா பாயினீர் சுக்க செல்லப்பாடு தாக்கப்பட்டிருந்தார். அவர் அமர்ந்திருந்தார். என்ன ஆய்வு பண்றாரு, 5 நாவல்கள் என்று தலைப்பு கொடுப்பேன். அதான் நாவல் தமிழர் சொல்லுங்களா கேட்டார். நான் சொன்னேன், அந்த நாவலை மறந்து விட்டோம், நாவல் கனியை இந்த நாவலை பிடிச்சிட்டு இருக்கோம். இந்த தமிழாசிரியர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. வாசுப்பா தமிழ் மிக சிறந்த ஒரு பேரறிஞர் வாசுப்பா அவர்கள். அவர் பேச்சின் மூச்சின் தமிழ் தான். இறக்கும் பொழுது கூட தொழிலாற்றிய மூப்பாளர் பற்றி சொல்லிதான் இறந்தார். அவரு மிக குழந்தையை தாளாட்டு கூட கொடுக்க சொல்றாருன்னா, மாசிலியா திருக்குறளோ, மனங்கவரும் சிறந்தடியோ, காசிலியா வாசகமோ, கம்பர்தம் காப்பியமோ சொல்றாரு. சங்க இலக்கியத்தின் இலக்கியமோ, வாழ்வையின் புதிய தமிழ் தடமோ, எங்கள் தொழிலாற்றியமோ எல்லாமே நீதானே. ஒரு தாளாட்டின் கொண்டாச்சோம். அந்த அளவுக்கு தமிழ்பற்று உடையவர் வாசப்பாடு இருக்கா சொன்ன. அவன் நடை இதுவரையும் பயிற்சி யாரும் பின்பற்ற முடியாத நடை, கடுநடை. ஆனால் சிறந்த ஆராய்ச்சியாளர் வாசுப்பா அவர்கள். அதுபோலவே நம்முடைய முருகப்பா அவர் சொல்ல வேண்டாம் அதை பத்தி. ஏன்னா அவர் அவ்வளவு உடன்கட்டை எதிர்த்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவர். அவர் மிக சிறந்த ஒரு தமிழக சிகிச்சைவாதி. சொல்ற ராஜாராம் மோகன்தால், தமிழ்நாட்டு ராஜாராம் மோகன்தால் சொல்ல அந்த அளவுக்கு சமூக சிகிச்சை செம்பல். ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், மறுமணத்தை வச்சு பேசுகிறார். இதான் மறுமணம். உடனே ஒரு பெண் கேட்கிறார், இது சரியா இருக்குமா, நான் ஆகாதவர், நான் விதவை என்று. உடனே அவர் என்ன செய்வார், நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். ஒரு மேடையிலே பேசுவார் ஒருத்தர். அதில் அருமையான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு செல்லவில்லை. தன் கொள்கைகளை உறுதியா இருந்தார் அங்கே முருகப்பா அவர்கள். அளவண்டியப்பா கேட்க வேண்டாம், மிக சிறந்த ஒரு குழந்தை கவிஞர். அவர் எழுதிய பாடல் ஒவ்வொன்றே மிக சிறந்த ஒரு கிளியை பார்த்து பேசுகிறார். பவரக்கார தெருவிலே பவரம் காணவில்லையா, எவருக்கு சென்றது எந்த கூறுமா என்று கிளியை பார்த்து கேட்பது போல அந்த பவர ஆயுதம் பவர தெருவுக்கு இணைக்கிறார். அதுவே ஒரு கருத்து சொல்லுகிற போது எவ்வளவு நெருக்காக பண்ண, தோலை முடித்த பிறகுதான் சுவையை சுவையை தின்னலாம், உண்டு மகிழலாம். ஓட்டை உடைத்த பிறகுதான் உண்மை பருப்பை காணலாம். உலகில் அரிசி விட்ட பின்னால் உணவை உண்டு மகிழலாம்.
துணி தைத்த பிறகுதான் சொக்காய் போட்டு அறியலாம், எழுத்தை கற்ற பிறகுதான் அங்கே ஏட்டை படித்து அறியலாம், கடைசியா பாருங்க பாடுபட்ட பிறகுதான் பயனை அனுபவிக்கலாம். இது ஒரு அழகான கருத்து சொல்கிறார். குழந்தைகளுக்கு இவ்வளவு எளிமையா சொல்லி கருத பஞ்சு வச்சுதான் மிக சிறந்தது. அது போல அது ராமநாதன் தமிழகத்திலே மிகச்சிறந்த நாவலாசிரியர் கல்கி என்று சொன்னால் கல்கிக்கு இணையாக நாம் அது ராமநாதன் சொல்ல வேண்டும். ஏன்னா பொதுவாக தமிழ் இலக்கியம்லாம் நாம இலக்கியம் வரலாற்று இலக்கியம் என்று சொன்னால் அது ஏதோ ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் சொல்லிட்டு இருக்கு. உண்மையான வரலாற்று என்பது வரலாற்று பதிவுகளை அருமையாக பதிவு செய்தவர் அரு ராமநாதன். வீரபாண்டியன் மனைவி நாகராஜன் நாடகம் இதெல்லாம் மிக சிறந்த ஒரு நாடகம். அது அதே போலவே நம்முடைய கணேசன் கணேசன் சட்டைய கூடாத கம்பன் அடிப்படை அவரே வாழ்க்கையில வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டார். சொத்துக்களும் பிறகும் சூறையாடப்பட்டன. அந்த அளவு ரொம்ப கடின வாழ்க்கையில ஆண்டுதோறும் கம்பன் வேதத்தின் மிக சிறந்தவர் நடத்தியவர்கள் நம்முடைய கணேசன் அவர்கள். அது கோவிந்தன் கேட்க வேண்டாம், சக்திக்காரின் வழியாக மிகச் சிறந்த நூல்களை அறிமுகப்படுத்தியவர். அதே போல மனித பகுதிகளை முதலில் அறிமுகப்படுத்திய அவர்தான். அதே போல முல்லை முத்தையா இருக்கார். பாரதிதாசனை தமிழகத்துக்கு மிக அருமையாகவும் விரிவாகவும் அறிமுகப்படுத்தியவர் முல்லை முத்தையா அவர்கள். பாரதிதாசன் ஈடுபாடு மிக அதிகமாக இருந்தது. அதன் காரணமாக அவர் அதிகமான நூல்களை பாரதிதாசன் குறித்தே பணிகளை வெளியிட்டவர். சுப அண்ணாமலை மிகச் சிறந்த குழந்தையாளர். மதுரை தியாக இருந்தது பேராசிரியர் இருந்த போது அவர் ஆற்றிய பணிகள் எல்லாம் தமிழகம் மூலம் பேசும். திருமண்டலத்தில் ஆயங்கால் பட்ட அவர் முன்னாள் நுழைவனம் மிக்கவர் அவர். அதே போலவே அவர் திருமண்டலத்தில் ஆழமாக தொழிந்தவர். மிக சிறந்த முறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அவர். வெள்ளியப்பன் பதிப்பு சென்ற நிலைப்பணி பற்றி பலரும் அறிவார்கள். அவர் இன்று பல வணிகங்களை நடத்தி அரசை நிறுவியவர். இப்படி பல பேர் சொல்லலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதிலே விடுபட்டவர்கள் இருக்கிறார்கள். முத்துகணேசன், மற்றது ராமநாத செட்டியார், அதுபோல ஆறு அழகப்பன் இதெல்லாம் பற்றி எழுத வேண்டும். பின்னர் அடுத்த பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். மிகச் சிறந்த ஒரு முறையினை இந்த உருவாக்கிய நம்முடைய 98 வயதிலே முகநூல் எழுதி கொண்டு மருத்துவ இருந்தார் பாராட்டக்கூடியவர். இந்த அறிவு நூலை நமக்கு தனித்திருப்பது செட்டிநாட்டு வரலாற்றை அழகாக தந்திருக்கிறார் என்று பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அடுத்த நூலுக்கு தாழ்கிறேன். திருவிளையாட குணம் நாம் எல்லாம் விளையாடலாம் திருவிளையாட்டு, இறைவனையாண்டா திருவிளையாட மிக சிறந்த முறையில் உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய பின்னோடு விளையாடுங்கள். திருவிளையாட எல்லா கதையும் தெரியும் தான். இதுக்கே ஒரு சினிமா இருக்கு கல்வி. அந்த சினிமா அந்த சிவாஜி கணேசன் நாகேசன் விளையாடலே போதும். இவர் இந்த அழகா விளையாட பண்ணுங்க. அவர்களே கல்வியை எதுவுமே நடந்து நம்முடைய பின்னோடுகிறார். அவர் அழகா சொல்ற ஒரு கருத்து சொல்றாரு, கல்வியை செய்து எந்திரான கடவுள் போற்ற வேண்டும். இதை ஞாபகம் ஒரு பாட்டு. இந்த கைவினைக்கு குரு சொல்றார், கைவினை என்பது வழிபாட்டுக்கு மட்டுமல்ல சமூகத்துக்கு தொண்டாற்றும் கூட கைவினை தான் என்று பெரிய கருத்தை சொல்கிறார். மிக சிறந்த ஒரு கருத்து. அதே போல நம்முடைய ஒவ்வொரு கருத்தை சொல்லிக் கொண்டு போகலாம். வெள்ளியம்பல திருக்கூட்டு படத்திலே வரக்கூடிய 9 அங்கங்களை பற்றி சொல்கிற பொழுது மிக சிறப்பாக அந்த 9 அங்கங்களை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு உறுப்பு நிலையை சொன்ன உடல் உறுப்பு இருக்குல்லவா, அந்த 8 அங்கங்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த 6 மூலத்தானம், திருவானைக்கா சுவாதித்து தானம், திருவண்ணாமலை இதயத்தானம், தில்லை இதயத்தானம், காலத்தை விசுத்தி, காசி மத்திய தானம், கைலை பிரபஞ்ச தானம், இப்படி சொல்லிட்டே போறார். திருவாரூர் சந்தானம் மதுரை என்பது. அதே போலவே இந்த 7 கடல் அழைத்தப்படம் இருக்கிறது. அது 3 தவங்களை பற்றி மிக அழகாக சுருக்கமாகவும் விரிவாகவும் ஆராய்கின்றார். சுருக்கமாக மாணவர்களுக்கு பதிவு வகையிலே இந்த கதையை சொல்லுகின்றார். இந்த மாவாடம் தீர்த்தப்படம் நம் தெரியும். சிக்மண்ட் ஃப்ராய்டு குறிப்பிடுவார், ஆல் திங்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் செக்ஸ் என்று குறிப்பிடுவார், செக்ஸ் அண்ட் லஸ்ட் என்று குறிப்பிடுவார். திருவாரூரனுக்கு வருது என்ன வருதுனாக்கா, காமனே கொலைகளுக்கெல்லாம் காரணமாம், காமனே களவுக்கெல்லாம் காரணமாம், காமனே கல்லும்பத்தும் காரணமாம், காமனே இந்த நரபூமி என்று ஒரு அருமையான ஒரு பாடலை பெறுகிறார். இங்கே இந்த திருவிழாவில் வரக்கூடிய பாட்டை எடுத்து காட்டுகிறார். அந்த அங்க வெட்டிய படலம், வரவேற்ற படலம், இதெல்லாம் மிக அழகாக சொன்னார். நம்முடைய நீதியரசர் மகாஜன் அவர்கள் மிகச் சிறந்த ஒரு அன்பை தந்திருக்கிறார். அது தமிழுக்கு மிக சிறந்த ஒரு நூலாக இருக்கிறது என்பதை பதிவு செய்கிறார். நம்முடைய என்னன்னாக்கா அதுல வேடிக்கை, நம்முடைய நாட்டு புராணத்துக்கும் கிரேக்க புராணத்துக்கும் இதை இருக்கு. சிஎஸ் என்பவனும் ஆஸ் என்பவனும் திருவிழா எல்லாம் புரிந்தான். அவன் நோக்கம் காமத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட திருவிழாடர்கள் இன்னும் பல இருக்கின்றன. ஒரு எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் இருக்கு, அங்க இருக்கு.
இங்கே இருக்கு இல்லைங்களா? அதே போல இன்னும் பார்க்க போனா இங்க தமிழ்நாட்டுல ஞாபகத்தை பற்றி அவன் தமிழ்நாட்டில் கண்டபடி இருக்காங்க. நம்முடைய ஞானத்தை நோக்கிய நிலையில் நம்ம திருவிழா பண்ணணும். ஏன்னா இனிமேதான் திருவிழா நடத்திய அறிவியலுக்கு பொருந்துவதோ இல்லையோ அறிவியலுக்கும் அன்பியலுக்கும் அருளியலுக்கு பொருந்தும் சொல்லி இந்த அளவிலே நான் நிறைவு செய்கின்றேன். வணக்கம், நன்றி. முன்னிலை இருக்கின்ற நீதியரசர் ஐயா அவர்களை பணிந்தோடு ராமலிங்க இலக்கியம் என்றும் நல்லழகனை செல்லப்பன் அறக்கட்டளையோடு இணைந்து நூல்களை வெளியிட்டு நடக்கக்கூடிய இந்த விழாவில் எங்கெல்லாம் வானிடத்தினுடைய உண்மை கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது, எங்கெல்லாம் மந்தத்துடன் உயர்த்தி பேசப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் நான் இன்று நிலைவேன் என்பது இறைவனுடைய வாக்கு என்று ஒரு வாசகம் இருக்கிறது. முறையாக அறியப்பட வேண்டியவர்களை நோக்கி அத்தன்மை தானாகவே சென்று அடையும். அப்படி மனித உரிமைகளை காக்கக்கூடிய ஒரு ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்பை இறை வழங்கி அதற்கு உரியவர்களிடம் அமைத்திருக்கிறது என்றால் அத்தகைய சிறப்பிற்கு மாண்புமிகு நீதியரசர் ராமசுப்பிரமணியன் அவர்களுடன் மிகச்சிறந்த நூல்களை இயற்றி சிறப்படைந்திருக்கக்கூடிய திரு பின்னடையூர் விவேகானந்தன், திரு ஆவுடையப்பன், நகரத்தாருடைய அருமை பெருமைகளை பதிவு செய்திருக்கக்கூடிய திருவையன் செல்லப்பனார், உலகங்கள் வீரர்களுடைய பண்பையும் சிறப்பையும் பதிவு செய்திருக்கக்கூடிய மாணிக்க வாசகனார், இந்த நூல்களை பற்றி பேசிய முனைவர் முத்திரேன் பேராசிரியர் ராமகுருநாதன், இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீதியரசர் பவானி சுப்பராயன், மூத்த வழக்கறிஞர் நீதி சிதம்பரம் மற்றும் ஆக சிறந்த ஆண்டோர்கள் உங்கள் அனைவரும் கலந்து கொள்வதில் ஆகப்பெரும் மகிழ்ச்சி. காட்டும் படைப்பும் கறந்தும் விளையாடு என்றார் மாணிக்கவாசகர். மாநிலத்தை சிறக்க செய்வதற்கு இந்த ஒரு வழி போதும். உலகத்தை அறிவதற்கு 2 நூல்கள் மட்டுமே போதும். உரையை அறிவதற்கு திருவாசகத்தையும் வாழ்வை அறிவதற்கு திருக்குறளையும் படித்தால் போதும் என்று சொல்வார்கள். இந்த 2 நூல்களை எடுத்துக் கொண்டது போல அடுக்கதிர் தத்துவத்தால் இன்று நிலவக்கூடிய இந்த உலகம் அந்த உலகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய அணுக்கதிர் தத்துவத்தை தன்னில் அடக்கிய இறைவன். அந்த இறைவன் யார்? இந்த இறைவன் கண் கார் நெரும் கொண்டை காமர் வண்ண பாரும் மார்பின் கொண்டை மூர்த்தியால் வெள்ளோடு சிறந்த சீர்கொள்ளும் அறிந்த கரை விடல் அன்பும் அன்பென்று அக்கறை மறை நிழல் அந்தனும் நிழலின் கடுமை திரை முதல் வண்ணமாகின்று அத்திரை பதினை கணங்கள் இயற்றலின் கடுமை எல்லா உயிர்க்கும் மூலமாகிய நீரறியா கருவத்து தாய் சதை தெளிந்த அறிந்தவத்தோடு அறிந்தால் இது பாரதம் பாடிய பெருந்தேவனார் புறநானூற்று பாடல்களுக்கு பாயிரமாக பாடிய பாடல். சரி, அடுக்கதிர் தத்துவம் என்பது அசையக்கூடியது, அசைந்து நிற்கக்கூடியது, அசையும் அசலம் அசையாத்தன்மை அனைத்தையும் உள்ளடக்கியது என்று சொன்னால் இன்னொரு பாடல்களுக்கும் முன்பிருந்த ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடல் இறைவனை எப்படி அடையாளப்படுத்தும் என்றால் அந்த பாடலில் ஒவ்வொருவரும் உங்களுக்கு இருந்தால் அவன் என்று காட்டிவிடும். ஒரு தாள் ஒன்றி, ஒரு தாள் வெற்றி, ஒரு கை அமைத்து மறு கை மறித்து இருக்கையில் ஆக்கையும் உரிமையும் சேர்த்து அறிவுறு ஆக்கும் அன்னை கோர்த்து ஆட்டப் பெருவனை முடிக்கும் பெருமான் என்பது அந்த பாடல். இதையும் இறைவன்தான். சரி, எல்லாவற்றுக்கும் இன்றையனாக அறியப்படக்கூடிய அந்த மாபெரும் சித்தின் வள்ளுவன் சொன்னான், கோழியும் பொருளியும் குணமிடவே முன்குணத்தான் தாளை வணங்கா தடை என்று சொன்னான். சரி, இப்படிப்பட்டவன் என் குணத்திற்கு உரியவனாக ஒருவன் இருக்கிறானே, அவன் யார்? 3000 பாடல்களை தந்த இன்னொரு திட்டம் திருமணம் சொன்னால் இறந்தவன் தானே, இறந்தவன் என்று 3 இதனில் 4 இவர்களில் 5 வெந்தனில் 6 விரித்தனில் 7 சிந்தனும் தான் இருந்து உணர்ந்தான் 8 என்று 8 விதமான தத்துவங்களுக்கு விரித்தான் அவன் இறைவன் என்று சொன்னான். இப்படிப்பட்ட இறைவன் அடியார்களை நாடு செல்லக்கூடியவன் என்றும் திருமணம் பதிவு
செய்தார். எப்படி நாடி சொல்லுவாராம், அடியார் அடியார் அடியார்க்கு அடிமைக்கு அடியனாய் நல்விட்டு அடிமையும் பிரிந்தேன், அடியான் அருளால் அவன் அது தேட அடியார் விதி என அடிமை கொண்டானே என்று இறைவன் அடியானை தானாகவே தேடி வந்து நிற்பான் என்று இறைவனுக்கு அடையாளப்படுத்தினார்கள். இப்படி அருமை பெருமை மிக்கராக அறியப்படக்கூடிய அந்த இறைவனை, அவன் ஆற்றலை, அவன் பெரும் கவலையை பாடி தீர்த்தார்கள் பல விதங்களிலே. அப்படி பாடப்பட்ட புராணங்களில் 13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த செல்வி நகர் திரும்பக்கூடிய ஒரு மந்து எழுதிய திரு ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் என்ற நூல்தான் அவருடைய அற்புதமான திருவிளையாடல்களை பற்றி கொண்டு 13ஆம் நூற்றாண்டிலே இருந்த நூல். அந்த நூலை ஒட்டி திருவிளையாடல் புராணம் வருகிறது 17ஆவது நூற்றாண்டிலே. இந்த திருவிளையாடல் புராணத்திலே இறைவனுடைய அந்த திருவிளையாடல்களை ஒரு திருவிளையாடலுக்கு 2 பக்கங்கள் என்று ஒதுக்கி, முன்னவர் 1700 சொச்சம் பாடல்களை தந்தார் என்றால் 3300 பாடல்களை தந்த பரம்பேரினுடைய அத்தனை விதமான சிந்தனா பூர்வத்தையும் ஒரு சிறுநீரிலே அடக்கிவிட வேண்டும் என்று எப்படி கம்பன் சொல்வான் அல்லவா, ஒரு பார்க்கடலையே பூனை பிடிக்க நினைத்தது போல இப்பேற்பட்ட ஒரு மகாபுருஷனின் காவியத்தை எழுத நான் தீர்ந்தேன் என்று சொல்வதைப் போல இவர் 120 பக்கங்களுக்கு இந்த நூலை அடக்குகிறார். இதிலே 3 படலங்களை சொல்லி எப்படிப்பட்ட ஒரு அழகு தமிழிலே இந்த நூல் யாருக்கு தரப்பட்டிருக்கிறது, அந்த தமிழை உள்வாங்கிய ஒருவருக்கு அது எந்த உணர்வை தந்திருக்கிறது, அந்த உணர்வில் இந்த நூலிலே எப்படி வெடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். மதுரை மாநகரம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, எப்படி உருவாகியது? பனம்பெரும் என்கிற ஒரு வணிகன் கடம்ப வனம் என்ற பகுதியை தாண்டி செல்கிறோம். அந்த இடத்திலே ஒளி பெருங்கிய ஒரு மாடம் அடையாளம் பார்க்கிறான். அங்கு அருகில் சென்று பார்த்தால் சொக்கநாத வடிவம் அவன் கண்களுக்கு தெரிகிறது. அந்த வடிவத்தினுடைய ஆகர்ஷணத்தால் ஈர்க்கப்பட்ட அவன் உடனடியாக சென்று மன்னனை நோக்கி செல்கிறான். அதுவும் ஒரு மிகச் சிறந்த சேவகன். மன்னனை பார்த்து இப்படி ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது, இந்த இடத்திலே இப்படி இருக்கிறது. உடனே மன்னன் தன்னுடைய பரிவாரங்களோடு அந்த இடத்திற்கு சென்று அதை பார்த்தால் அன்று இரவு மன்னனுடைய கனவிலே சொக்கநாத பெருமான் வந்ததாக அந்த வரலாறு செல்கிறது. அந்த வரலாற்றின்படி சொக்கநாதர் அவனுடைய கனவிலே வந்து கடம்ப வனத்திலே நீ ஒரு நகரை அமைக்க வேண்டும் என்று சொல்லுவதாக, அதற்கு பின் மன்னன் அந்த படங்களை வைத்துக் கொண்டு பல்வேறு விதத்திலே அந்த கடம்ப வனத்தை சரி செய்து மிகச்சிறந்த ஒரு நகராக அமைக்க எந்த இடத்திலே அந்த திருக்கூறி அமைய வேண்டும், கோபங்கள் வர வேண்டும், அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், இது அனைத்துமே இறைவனின் ஆணையால் வந்ததாகவும் அந்த அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையை அடைந்த பின்னால் அதை இந்த தன்மை வாழ்ந்ததாக மாற்ற வேண்டும் என்று கேட்டவுடன் இறைவன் தன்னுடைய செஞ்சடையிலிருந்து ஒரு துளி அமுதத்தை அந்த நகரின் மீது தெளிக்க அந்த அமுதம் மதுரம் என்று அழைக்கப்பட்ட அந்த அமுதத்தால் அது மதுரபுரி என்கிற பெயரை பெற்று மதுராபுரியாக இருந்து மதுரபுரியாகி இன்று மதுரையும் என்று அழைக்கப்படுகிறது. இது அந்த திரு நகரம் எவ்வாறு அமைக்கப்பட்டது என்கிற வரலாறு. இறைவனுடைய அந்த நாட்டியம் நடந்த படம் கொண்டிருக்கிறது. 2 பெரும் முனிவர்கள் இறைவனால் அழைக்கப்பட்டு அந்த பொற்றாமரை குளம் என்று அறியப்படக்கூடிய அந்த தீர்த்தத்திலே நீராடி இறைவனுடைய அழைப்பின் அடிப்படையிலே அங்கு சென்றால் அவர்கள் அவனை பார்த்து கேட்கிறார்கள், திரு நடனத்தை பார்க்காமல் எப்படி இந்த நிகழ்ச்சியில நாங்கள் கலந்து கொள்வது? இந்த இறைவன் என்று சொன்னால் ஒவ்வொரு தலமாக எப்படி திருவாரூர் மூலத்தானம் எப்படிப்பட்டது, தன்னுடைய சிறப்பியது, தன்னுடைய மார்பியது, தன்னுடைய அனைத்து அவயங்கள் எது என்று சொல்லி அந்த அவயங்களை விளக்கக்கூடிய விதத்திலே அந்த நடனத்தினுடைய அமைப்புகளும் இருக்கும் என்பதாக காட்டி தந்து அந்த அன்பர்களுக்காக அந்த நடனத்தை அவன் நடத்தி காட்டினான் என்பது அந்த நாட்டிய படலம். இது 2வது படலத்தை பற்றி. இந்த படலங்களை எப்படி உணர்ந்திருப்பார் அந்த முன்வர் என்பதை இவர் எப்படி உள்வாங்கினார் என்பதுதான் இந்த நூலின் சிறப்பு. உலகத்தையே 2 வரிகளுக்குள் அடக்கிவிட முடியும், ஒரே ஒரு வார்த்தையிலே அழகை சொல்லிவிட முடியும். அதே போல
விவேகானந்தன் இந்த நூலிலே படலங்களின் சிறப்பை மிகச் சிறப்பாக வடிவெடுத்து காட்டிருக்கிறார். இதே போல பாண்டிய மன்னனுடைய மகன் ராஜசேகரன் என்பவன், அவன் ஒரு சிறந்த பக்தன். பக்தன் மட்டுமல்ல, 64 கலைகளிலே 63 கலைகளை உணர்ந்தவன். இது கால் மாற்றி ஆடிய படலத்தினுடைய வரலாறு. 64 63 கலைகளை உணர்ந்தவன். பாண்டியனுக்கு எதிராக எப்பொழுதுமே மற்றவன் சேரனோ அல்லது சோழனோ இருப்பார்கள் அல்லவா? சோழன் மன்னனுடைய அவையில் இருக்கக்கூடிய பிளவன் அந்த பாண்டியன் எல்லாம் அவனுக்கு அத்தனை கலைகளும் தெரியாது, குறையுடையவன் என்று சொல்ல இது காதுக்கு வர இவன் கற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்ட ஒரு கலை பரதக்கலை. ஏனென்றால் இந்த பரதக்கலை என்பது இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது. அந்த கலையின் மீது தனது நாட்டம் செல்லலாகாது என்று நினைத்த காரணத்தினால் அவன் அதை அறியவில்லை. இந்த கூட்டிற்கு பின்னால் ராகபாத தாளங்களின் உச்சத்தை அறிந்து நாட்டியத்தினுடைய அனைத்து கூறுகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் அந்த முயற்சியில ஈடுபட்டால் சோர்வும் மனமயக்கமும் அவனுக்கு ஏற்படுகிறது. எப்படி ஆட முடிகிறது இந்த ஆட்டத்தை? நமக்கு ஒரு நாளிலே இப்படி முடியாத ஒரு விஷயத்தை இவன் காலகாலமாக இந்த இறைவன் எப்படி ஆடுகிறான் என்று வெள்ளியம்பலத்திலே இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானத்தை பார்த்து இவன் ஒரு பிரார்த்தனை வைக்கிறான். உன்னுடைய இந்த துயரமான நிலையை அல்லது உன்னுடைய சோர்வை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால் நீ கால் மாற்றி ஆட வேண்டும் என்று ஒரு வேண்டுதலை வைக்கிறான். அவன் இறைவனுக்கு தூக்க தீபங்களை காட்டி இப்படி எல்லாம் பல விஷயங்களை செய்து இதை நீ செய்ய தவறும் பட்சத்திலே யாடினால் என்னை மாய்த்து கெடுவேன் என்று அவன் இறைவனுக்கே சொல்கிறான். அதனை தடுப்பதற்காக அங்குதான் திருமலர் வருவார். அடியாருக்கு அடிமைக்கு அடியனால் நல்விட்டு அடியையும் தந்தேன், அடியான் அருளால் அவன் நடித்தேட நான் தேடி செல்ல அடியார் இவர் என அறிந்து கொண்டானே என்று அவன் வருவான் அல்லவா? அப்படி வந்தான் இறைவன் வந்து கால் மாற்றி ஆடி காட்டினான். அதுதான் கால் மாறி ஆடிய படலம். இந்த படலத்தை பற்றியெல்லாம் மிகச் சிறப்பாக அருமையான தமிழிலே இதை படித்தால் நீங்கள் முழுக்க இந்த பக்கம் 3363 பாடல்களை பரந்தேறியோ 1754 பாடல்களை தந்த செல்லிநகர் பெரும்பட்டுப்பள்ளியர் மந்தையுடைய பாடல்களையோ படிப்பதன் மூலம் கிடைக்காத ஒரு அற்புதமான உணர்வை இந்த ஒரு நூலிலே நீங்கள் அடையலாம். அதனால் முன்னிலையிலே இது தமிழுக்கான கொடை என்ற ஒரு வாசகத்தை நான் எழுதியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நூலை தந்த பிள்ளையர் விவேகானந்தன் அவர்களுக்கு இந்த நூலினுடைய அமைப்பு இவர் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தின் பின்னாலும் நீதியரசர் ராமசுப்பிரமணியன் இருப்பார். அதற்கான அவர்களுடைய அந்த பிறந்த நாளான அந்த ஒரு நல்ல நாளிலே உங்களுக்கு நாம் சொல்ல முடியும் என்றால் அவருடைய முயற்சிகள் ஒரு நூலை எழுதுவது, படிப்பிப்பது, அதை கொண்டு மக்களிடம், வாசகர்களிடம், முதியவர்களிடம் சேர்ப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு காலகட்டத்திலே இந்த நூல்களை எல்லாம் தேடி சென்று பெருப்பெரியாக அடைந்து ஓலை சுவடிகளை திரட்டி அவற்றையில் நாம் படியெடுத்து அற்புதமான அதை தந்ததால், சாமானியர் அதை தந்ததால் இன்றைக்கு நாம் தமிழ் உலகத்தில் ஆக சிறந்த மொழி படைப்புகள் இன்னதும் என்றெல்லாம் மேற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் படியெடுத்துக் கொண்டு மக்களிடம் சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டதைப் போல தொடர்ந்து இயங்க வேண்டும் என்ற ஊக்கத்தை தருவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இன்றைக்கு மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய ஒரு தலைவராக ஒரு பதவியேற்றிருக்கிறார். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்து அதிலிருந்து வெளியில் வந்த பின்னால் அவர் இதுவரை வழக்கறிஞராக நீதிபதியாக இருந்து தேட முடியாத பொருளை 2 மாதத்திலே அவருக்கு வழங்கப்பட்ட அந்த ஆர்பிட்ரேஜ் சென்ற சார்ந்த வழக்குகளின் மூலம் அவரால் அதை ஈட்டிவிட முடியும். அவற்றையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இந்த பதவியை அவர் மனமேந்து ஏற்றுக்கொண்டார் என்றால் அது மானிடம் சிறப்பதற்காக. மானிடம் சிறக்க வேண்டும் என்றால், மனிதத்தில் உயர வேண்டும் என்றால், எவன் ஒருவன் பசித்திருக்கிறான் என்றால், ஒருவன் பசித்து துன்புறுகிறான் என்றால் அதை காணக்கூடிய இறைவா நீ எரிந்து போ என்று வள்ளுவன் சொன்னானே, அது மனிதத்துவத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு செயல் சார்ந்த விஷயம்தான் படைப்பாளர்களை தொடர்ந்து இயங்க செய்தது. ஆண்டுதோறும் இந்த விழாவிலே பங்கேற்று பின்னணியில் விவேகானந்தனின் நண்பர்களும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அவருடைய ஊக்கம். அதன் ஓரத்திலே என்னை போன்றவர்களும் இங்கிருந்திருக்கிறோம். அடுத்து ஆயுதத்தினுடைய
தனக்கான அனுபவங்கள், தான் சார்ந்த துறையிலே தனக்கான முத்திரையை பதித்தவர்கள் பற்றிய வரலாறு. எகிப்திலே ஒரு மன்னன் பாரி என்பது அவனுடைய பெயர். அவன் கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனிதர்களுடைய மனம் பிறக்க வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபட்டவன். பாப்பிரஸ் என்ற தாளிலே அந்த காலகட்டத்திலே படைப்புகள் பதிப்பிக்கப்படும். அதற்கும் சிறிது காலங்களுக்கு முன்பு கடின ஏழைகளின் மூலமாக எழுதி அவற்றை காய வைத்து சுட்டு அதிலே படைப்புகள் பதிப்பிக்கப்படும். அந்த காலகட்டத்திலே பல ஆயிரக்கணக்கான படைப்புகளை திரட்டி மனிதர்களுடைய மனநலம் சிறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மையத்தை உருவாக்கி மனநல மையம் என்று அந்த நூலகத்திற்கு அவன் பெயரிட்டான். அப்படி உருவான ஒரு முயற்சி தான் நூல்களின் மீதான ஒரு ஆர்வம். அமெரிக்கன் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அதிலே ஆனி ஃபெர்மன் என்று நான் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் கூட அதை பற்றி மிக வியந்து பேசினேன். ஒரு பெண்மணி நூலகத்திலே நூல்களை ஒழுங்குபடுத்தி நூலகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர் வேலையில் இருந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியின் தாயார் எப்படிப்பட்டவர் என்றால், அதிதினமும் பத்திரிகைகளை படித்து அந்த பத்திரிகைகளிலே வரக்கூடிய செய்திகளில் இருக்கக்கூடிய தவறு, ஒரு சிறு எழுத்துக்களை இருந்தாலும் அந்த தவறை குறிப்பெடுத்து வைத்து இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் இருக்கின்றன என்று தன் பெண்ணை சொல்லி வளர்த்த தாயார். தகப்பனாரும் நூல்கள் சம்பந்தப்பட்ட பத்திரிகைகள் சம்பந்தப்பட்ட துறையிலே பணியாற்றியவர். அந்த பெண் தனக்கான பொக்கிஷமாக பாதுகாத்தது கிட்டத்தட்ட 8000 நூல்கள். இந்த 8000 நூல்களை பற்றியும் மிக அதிகமாக உணர்ந்து தெரிந்து எதை கேட்டாலும் உடனடியாக அதை பற்றி சொல்லக்கூடிய ஞானமும் உள்ள பெண். அவளுக்கு வாழ்த்த கணவன் தனக்காக ஒரு 7000 நூல்களை சொத்தாக வைத்திருந்தவன். இருவரும் ஒன்றாக ஒரு தட்டிலே உணவு அருந்துவார்கள், ஒரு கப்பிலே தீங்கரை அருந்து கொள்வார்கள், ஒன்றாக செல்வார்கள், எல்லா இடங்களுக்கும் ஒன்றாக போவார்கள். இவர்களை பற்றி அறிந்த சில மன்னர்கள் கேட்டார்கள், நீ ஒரு 8000 புத்தகத்தை வைத்திருக்கிறாய், கணவனிடம் 7000 புத்தகங்கள் இருக்கின்றன, நீங்கள் ஏன் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஒரு நல்ல நூல் நிலையத்தை உருவாக்கி உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வழங்கக்கூடாது என்று கேட்டபோது அந்த பெண் சொன்ன பதில் இருக்கிறது பாருங்கள். காலச்சக்கரம் சுழன்று செல்லும், வாழ்வின் போக்கியது மாற்றி மாற்றி எடுத்துச் செல்லும். ஒரு காலகட்டத்திலே அன்பிற்குரிய கணவனாக நான் நேசிக்கக்கூடிய என் கணவனை நான் பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் எனக்கான புத்தகங்கள் அவருக்கான புத்தகங்கள் என்று குறித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எனக்கு தேவையில்லை. எனக்கான புத்தகங்கள் என்னிடமே இருக்கட்டும், அதற்காகவே இது தனியாக பராமரிக்கப்படுகிறது என்று சொல்லி புத்தகங்களினுடைய ஒரு காதலை, புத்தகங்களின் மீதான அவருடைய பக்தியை அவர் வெளிப்படுத்தினார். புத்தகங்களை சார்ந்த வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்ட பலரை பற்றிய குறிப்புகள் அடங்கிய நூல் நூலக நூல்கள் என்கிற இந்த நூல். ஆவுடையப்பன் தன்னுடைய அனுபவமாக எனக்கு ஒரு 45 ஆண்டுகளாக நான் அறிந்தவர். கன்னிமரா நூலகத்திலே நான் அறிந்தபோது 1981 என்று நினைக்கிறேன், 82 தொடர்ந்து தினமும் கையிலே ஒரு சிறு ஒரு பொட்டலத்திலே உணவு எடுத்துக் கொண்டு கன்னிமரா அலைவரையிலே சுட்டிக் கொண்டிருந்தவன் தான். அந்த காலகட்டத்தில் அங்கே பார்த்து அதன் மூலம் இந்தந்த புத்தகங்கள் இந்தந்த இடத்திலே இருக்கும், இப்படி எடுத்து படிக்கலாம், இங்கு வைக்க வேண்டும் என்று மாற்றி வைக்கக்கூடாது. உண்மையில் விவேகானந்தன் அறிமுகப்படுத்துவதை சொன்னாரே, என் உலகத்தில் யாரும் எழுத முடியாது என்று அறிந்த காலம் இருக்கிறது. 50 இருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்து 270 வைத்துவிட்டால் 80 பேர் என்று தேடுவதற்கு 1 மாதம் ஆகும். அப்படியும் நூல்களை ஒழுங்குபடுத்தி அவற்றை மிக சிறப்பாக நிர்வகித்து அந்த நூல்களோடு வாழ்ந்து தாமஸ் ஹார்டி தன் வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய புத்தகங்களுடைய அறிவில் யாரையும் செய்வதற்கு அவர் அனுமதிப்பதில்லை. அவர் கேட்டார்கள், ஏன்? அவர் சொன்னார், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலும் இந்த நூலின் முதல் பக்கத்திலோ நடுப்பக்கத்திலோ கடைசி பக்கத்திலோ உலகத்தின் உன்னதமான மனிதனின் நிகழ்வை பெற்றிருக்கலாம். அந்த நூல்களின் பக்கத்தில் பல்வேறு விதமான சிந்தனைகளின் போக்கு தெளிவாக இருக்கும். அவற்றினுடைய தன்மையை அது எழுதப்பட்ட பதியப்பட்ட அந்த சிந்தனையோடு உணர்ந்து ரசிப்பதற்காக இந்த நூல்களை நான் பாதுகாக்கிறேன். பழைய புத்தகங்கள் என்று எடுத்து இவற்றை தூர வீசுவதற்கு எனக்கு மனம் வருவதில்லை என்று சொன்னார். அதே போல ஜெர்னாஷா ஒரு நண்பருக்கு ஒரு நூலை பரிசாக அளித்தார். அதிலே அந்த நூலை பற்றி குறிப்பிட்டு நண்பரை பற்றியும் குறிப்பிட்டு மிக்க அன்புடன் இன்று கையெழுத்திட்டு கொடுத்த அந்த நூல் தினமும்
தன்னுடைய வாழ்க்கையிலே பரிணாமங்களை தேடக்கூடிய பிரம்மாஷாவிற்கு 4-5 வருடங்கள் கழித்து ஒரு பழைய புத்தக கடையிலே கிடைத்த ஒரு புத்தகத்தின் முதல் பக்கத்தை எடுத்து பார்த்தால் அது அவர் கையெழுத்து போட்டுக் கொடுத்த ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை அவர் எடுத்துக்கொண்டு வந்து அந்த முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசகத்தின் மேல் ஒரு தாளை ஒட்டி, இதே புத்தகம் உங்களுக்கு அதே மாறாத அன்புடன் இந்த எழுதி கையெழுத்திட்டு அதே நம்பருக்கு அவர் அனுப்பிட்டு கொடுத்தார். இப்படியெல்லாம் புத்தகத்தை நேசிக்கக்கூடிய ஆக சிறந்த அறிஞர்கள் தங்களுடைய வாழ்வினுடைய கணங்களை புத்தகங்களையும் புத்தகங்கள் சார்ந்த வாழ்க்கையாக மாற்றியிருக்கிறார்கள். அந்த அன்பையும் சார்ந்த வாழ்க்கையாக தன்னுடைய வாழ்க்கையை பார்த்த திரு ஆவுடையப்பன் எழுதியிருக்கக்கூடிய அவருடைய அந்த அனுபவங்களை சார்ந்த இந்த நூல் திருவிளையாடற் பாணத்தினுடைய அற்புதத்தை சிறு நூலாக மாற்றி காட்டியிருக்கக்கூடிய பின்னலூர் விஜயானந்தன் அவர்களுடைய இந்த நூல் நகரத்தார் என்று சொன்னால் எழுந்திருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலங்கள் இன்றும் அவர்களுடைய பெருமையை எடுத்துச் சொல்லும். திருவாரூர் படத்திற்காக உத்தமன் செட்டியார் எந்த விதத்திலெல்லாம் பாடுபட்டு 1907 துவங்கி 1921 வரை வழக்கு நடத்தி, இது ஏதோ சொத்து சார்ந்த வழக்கு என்று நினைத்து விடாதீர்கள், அந்த கோயிலுக்கான மதில் சுவரை கட்டுவதற்காக போடப்பட்ட வழக்கு. அத்தனை வருடங்கள் அந்த வழக்கு நடந்து பின் அந்த வழக்கிலே வெற்றி பெற்று அந்த மதில் சுவர் சீரமைப்பதற்கான முயற்சிகள் நடந்ததாக அந்த காலகட்டத்தில் இருந்த நகரத்தார்கள் எந்த விதத்திலெல்லாம் இந்த திருத்தலங்களுக்காக பணியாற்றி இருக்கிறார்கள் என்று பதிவு செய்யப்பட்ட அந்த நூல் என்று வெளியிடப்பட்ட இந்த நூல்களின் இந்த நாளிலே இந்த விழாவிலே பங்கேற்பதில் ஆகப்பெறும் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பணியாற்றிய ஐயா கைலாசம் கங்காயினி என தமிழக மக்களால் அன்புடன் நேசிக்கப்பட்ட சவுந்தரா கைலாசம் ஆகியோரின் புதல்வியில் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களுடைய மனைவியும் மூத்த வழக்கறிஞருமான திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் இலக்கியங்களிலும் ஆன்மீகத்திலும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். ஆழ்வார் பாசர்களை மக்களிடம் எடுத்துச் செல்லும் மகத்தான பணியை தன்னுடன் இணைத்துக் கொண்டவர். உள்ளகரம் பிள்ளையின் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளாளர் திரு துரை சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். அடுத்து திருமதி விசாலாட்சி சுப்பிரமணியம் அவர்கள். கம்பன் அடிப்படை சா. கணேசன் கவியரசர் கண்ணதாசனை அடுத்து கம்பராமாயணத்தில் தொழில் முத்தெடுத்தவர். மதுரை பாத்திமா கல்லூரியின் மேனாள் துணை முதல்வர். கம்பன் கழக பட்டிமன்றங்களிலும் வழக்காடு மன்றங்களிலும் பல்வேறு பங்கு பெற்று சிறப்பாக உரையாற்றுபவர். பெரியவர் புதுவை செல்லப்படார் அவர்களுடைய மரபுகள் என்பது இவருடைய கூடுதல் சிறப்பு. அடுத்து தமிழில் தனியாக காதல் கொண்டு கவிதை படைக்கும் ஆற்றல் கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் திருமதி பவானி சுப்பராயன் அவர்கள். அடுத்து கிளாக் போர்டு மேலாள் துணை தலைமை பொறியாளர் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மேலாள் பேராசிரியர், பல பொறியியல் நிறுவனங்களுடைய ஆசிரியர் டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்கள். வள்ளலார் அன்பரும் கடலூர் வள்ளலார் மன்ற தலைவருமான திரு காசிநாதன் அவர்கள். ஆதம்பாக்கம் பள்ளியில் தூணாக விளங்கிய ஐயா திரு வரதராஜன் அவர்களுடைய முதல்வர். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்புற நடத்துவதற்கு பெரிதும் உதவி புரிந்தவர். இன்றைய பள்ளியின் தாளாளர் ஐயா திரு ராஜேந்திரன் அவர்கள். அடுத்து நூலாசிரியர் ஆவுடைய பணிகளுடைய புதவி திருமதி கோபலா ஊரை பெற்றுக் கொண்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்தது நாம் ஆவலோடு பார்க்கக்கூடிய தலைமை உரை ஆற்ற நீதியரசர் ஐயா அவர்களை மெத்தப்பணி என்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெருமதிப்பிற்குரிய என வறுமை நண்பரும் இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசருமாகிய திரு அரங்க மகாதேவன் அவர்களே, இங்கே மேன்மை பற்றி வாழ்த்துறை வழங்கியிருக்கிற பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்களே, பேராசிரியர் ராமபெருமாள் அவர்களே, நூலாசிரியர்களே, நீதியரசர் பவானி சுப்ராமணியம் அவர்களே, அவர் அனாவசியமாக மேலாள் நீதியரசர் என்று சொல்லிவிட்டார். அவர் ஒன்றும் ஓய்வு பெறவில்லை. எங்களுக்கெல்லாம் பெருமைச்சூர் ரிட்டையர்மெண்ட் கிடையாது.
கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பரிமாணம் இருக்குங்கள். பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய பெயரை பார்த்துவிட்டு பல பேர் அவரை நகரத்தார் என்று நினைக்கிறார்கள் என்று. அவருடைய பெயராவது ராம, அதற்கு பிறகு ஒரு ஒற்றுப்புள்ளி குருநாதன் என்று, அதனால் அவரை அப்படி நினைப்பது தவறில்லை. பல பேர் என்னை மாற்றம் செய்து ராமசுப்பிரமணியன் என்ற பெயர், ராமனுக்கு பிறகு ஒரு புள்ளியை போட்டு சுப்பிரமணியன் என்று அழைத்து என்னையும் நகரத்தாராக்கினார்கள். நான் அவர்களிடம் சொல்லுவதெல்லாம் நான் கிராமத்தார், நான் நகரத்தார் என்று வேடிக்கையாக சொல்லுவேன். நீதியரசர் அரங்க மகாதேவன் அவர்களுடைய பேச்சு ரொம்ப கனமான பேச்சு. அவர் ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கவில்லை என்று சொன்னால் அதில் இருக்கிற அழகியை நீங்கள் விட்டு விடுவீர்கள். ஆனால் 20 மணித்துளிகளுக்கு மேலே ஒரு கனமான செய்தியை ஏற்கக்கூடிய திறன் நம்முடைய மூளைக்கு இல்லை என்கிற காரணத்தினால் நான் ஒரு கனமான பேச்சு உங்களுக்கு தரப்போவது கிடையாது. என்ன திறமை, என்ன ஆழங்கால் பாருங்கள். மேடையில என்னையும் வைத்துக் கொண்டு பல பேர் நானும் அவரும் ஒரு ஆசிரியர் மாணாக்கள் என்றெல்லாம் பல பேர் சொல்லுகிற போது நான் பல நேரங்களிலே வெற்றி தலைவிடுகிறேன். காரணம், அதற்கான தகுதி எனக்கு கிடையாது. உண்மையிலே நான் இந்த பல புராண கதைகளிலே இருந்து பல உதாரணங்களை வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். நான் என்னுடைய மாணாக்கர்கள் கேட்டார்கள், ஷார்ட்கட் டு சக்சஸ், குறுக்கு வழியிலே வெற்றி பெறுவது என்பது எப்படி என்று. நான் சொல்லுவேன், புராணத்திலேயே கதை உண்டு. உலகத்தை சுற்றி வருகிற முதல்வனுக்கு மாம்பழம் என்று சொன்னால் குறுக்கு வழியிலே அம்மா அப்பாவை சுற்றி நின்று உங்கள் தான் விளையும் என்று சொல்லுகிறது. பரஞ்சோதி முனிவருடைய 1660 பாடல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த சிறு புத்தகத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று நீதியரசர் சொன்னாரு. அந்த புத்தகத்தையும் படிக்க உங்களுக்கு நேரம் இல்லையா? 25 நிமிடங்கள் நீதியரசர் பேச்சிய பேச்சை கேளுங்கள். அந்த 3650 பாடல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் ஷார்ட்கட் டு சக்சஸ். ஆனால் இது மாதிரி சக்சஸ்ல தவறு எதுவும் கிடையாது. காரணம், நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு பல வழிகள் உண்டு. அவரவர்களுடைய திறமைக்கு ஏற்ப நாம் தெரிந்து கொள்கிறோம். 3250 பாடல்களையும் படித்து புரிந்து உள்வாங்கக்கூடிய ஆற்றல் இருப்பவர்கள் அதை படிக்கலாம். அது முடியாதவர்கள் பாரதி சொல்வதைப் போல ஈடுகின்றவர் பொற்குறை தாரீர், இது குறைந்தவர் காசுகள் தாரீர், அது மற்றவர் வாய்ச்சல் கேளீர், இந்த மாதிரி வாய்ச்சல் கேளீர் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஒரு 17 ஆண்டுகளாக இந்த ராமலிங்கர் பணிமன்றம் இந்த விழாவை தொடர்ந்து நடத்துகிறது. அதுல ஒரு தற்செயல் நிகழ்வு, இது தொடங்கப்பட்ட முதல் ஆண்டு நான் நீதியரசரான ஆண்டு. அதனால் நான் நீதியரசரான முதல் ஆண்டிலே இருந்து இன்று வரை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை இந்த நிகழ்ச்சிக்கு வேறு யாருக்கும் அந்த பதவியை தராமல் நானே பதவி வழங்கிக் கொண்டிருக்கிறேன். பின்னரும் விவேகானந்த அவர்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட பழக்கம் ஒரு 35 ஆண்டுகள். நான் வேடிக்கையாக நினைத்து பார்ப்பேன். You don't meet anybody in life unless he has a role to play in your life or you have a role to play in his life. நாம் யாரையும் வாழ்க்கையில் அனாவசியமாக சந்திப்பது கிடையாது. நாம் சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலேயோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கேயோ ஏதோ ஒரு பங்கு இருப்பதனாலேதான் நாம் சந்திக்கிறோம். இப்படி தலைமைச் செயலகத்திலே வேலை செய்கின்ற பின்னணி விவேகானந்தர் அவர்கள் அயலக பணியிலே தமிழ்நாடு நிர்வாக தீர்ப்பாயம் 12/12/1988 தொடங்கப்பட்ட பிறகு அங்கே அயலக பணியிலே வந்தார்கள். அப்படி அயலக பணியிலே அவர்கள் வந்தபோது அந்த தமிழ்நாடு நிர்வாக தீர்ப்பாயம் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி கட்டிடத்தில் அமைந்திருந்த காரணத்தினாலே பல முதுநிலை வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றத்திலே இருந்து போக முடியாத காரணத்தினாலே என்னை போன்ற இளைஞர்கள் அங்கே போக தொடங்கினோம். அப்பொழுது எனக்கும் விவேகானந்தர்களுக்கும் ஏற்பட்ட பழக்கம் கிட்டத்தட்ட 35-36 ஆண்டுகளாக பணியோடு தொடர்பு கொண்டதாக தொடங்கி அது தமிழ் பணியாகி அது இறைப்பணியாகி இப்படிப்பட்ட ஒரு பணிமுறை வந்து அது ஒன்று சேர்ந்திருக்கிறது என்பது ஒரு நினைத்து பார்த்து மகிழக்கூடிய ஒரு செய்தியாகும். கிட்டத்தட்ட அவருடைய எல்லா நூல்களையும் 40க்கும் மேற்பட்ட என்னோடு பழக்கம் ஏற்பட்ட பிறகு அவர் எழுதிய அனைத்து நூல்களிலேயும் பெரும்பாலும் நான் அதிலே முன்னுரை எழுதியிருக்கிறேன்.
அல்லது அந்த நூலை வெளியிட்டிருக்கிறேன், அல்லது இரண்டையும் நான் செய்திருக்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருவதிலோ அல்லது ஒரு நூலுக்கு முன்னுரை எழுதுவதிலோ ஒரு பயன் உண்டு. அது என்ன பயன் என்றால், கட்டாயம் அந்த புத்தகத்தில் ஒரு சில பக்கங்களையாவது நாம் படித்து தீர வேண்டும் என்கிற ஒரு மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர்கள் வேடிக்கையாக சொல்லுவார்கள். புத்தகங்களை கண்டால் எனக்கு அவ்வளவு ஆவல், ஆனால் படிப்பது என்றால் என்னால் முடியாது என்பார். நம்ம எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு. புத்தக கண்காட்சிக்கு வருகிறவர்கள் நான் பார்த்தேன், அள்ளி கொண்டு போவார்கள் புத்தகங்களை. இதில் எவ்வளவு நீங்கள் படிக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர் மூத்த வழக்கறிஞர் காந்தி வேடிக்கையாக சொன்னார், சிறுகதையே நான் தொடர்கதையாக படிப்பேன் என்றார். அது எப்படி சிறுகதையை தொடர்கதையாக படிக்க முடியும் என்று அவரை நான் கேட்டேன். அவர் சொன்னார், அந்த சிறுகதையை எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய படுக்கையிலே அமர்ந்து கொண்டு பிடித்து பாதி சிறுகதையை படிக்கிற போதே தூங்கிவிடுவேன், அதனால மீதியை அடுத்த நாளைக்கு படிப்பேன், அப்படித்தான் தொடர்கதையாகும் என்று அவர் சொன்னார். இப்ப புத்தகங்கள் என்பது, புத்தகத்தின் மேல் காதல் என்பதும் படிக்க வேண்டும் என்பதும் கொஞ்சம் மாறுபட்டதாக போகிறது. நூலகத்தினுடைய பெருமையை பற்றி நீதியரசர் மகாதேவன் சொல்லுகிற போது எப்படி அந்த ஹாபல் என்ன சொன்னாரு, எப்படி அந்த கணவனும் மனைவியின் நூல்களை சேகரித்தார்கள் என்று, அவர்களுக்கு அந்த நூலகத்தில் இருந்த ஒவ்வொரு நூலை பற்றியும் தெரியும் என்று இதற்கெல்லாம் நினைவிருக்குமே தெரியாது. உங்களுடைய மூத்தவர்களுக்கு, என்னுடைய வயது உடையவர்களுக்கு அல்லது என்னை விட பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கும். சென்னை திருவல்லிக்கேணியில் இன்றைக்கு பாரதியார் சாலை என்று அழைக்கப்படுகிற பைக்ராப்ஸ் ரோட், அந்த பாரதியார் சாலையில் பிளாட்பார்மில் நடைமேடையில் பழைய புத்தகங்களை போட்டு விற்பார்கள். அதை விற்கிறவர் மிகப்பெரிய ஃபார்மல் எஜுகேஷன், சரியா முறையான படிப்பை படித்தவராக இருக்க மாட்டார். ஆனால் மருத்துவக் கல்லூரியிலே இருந்து ஒரு மாணவர் போய் ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு துறையிலே ஒரு புத்தகத்தை பற்றி கேட்டால் அதுல பெஸ்ட் புக் எதுவோ, பெஸ்ட் ஆத்தர் எதுவோ அந்த புத்தகத்தை எடுத்துக் கொடுப்பார். பொறியியல் துறையை பற்றி கேளுங்கள், அதில் இருக்கிற மிகச்சிறந்த நூலை எடுத்துக் கொடுப்பார். சட்டத்தை பற்றி கேளுங்கள், மிகச்சிறந்த நூலை எடுத்துக் கொடுப்பார். நான் ஒரு நாள் கல்லூரி மாணாக்கனாக அந்த பைக்ராப்ஸ் சாலையில் இருந்து கொண்டிருந்த போது ஒரு கடைக்காரரை நான் கேட்டேன், இந்திய தொன்மையை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி நல்ல புத்தகம் உண்டா என்று கேட்டேன். உடனே எடுத்துக் கொடுத்தார். விஸ்டம் ஆஃப் இந்தியா என்கிற லின் யுடாங் எழுதிய புத்தகத்தை, லின் யுடாங் என்கிற சைனாக்காரன் எழுதிய விஸ்டம் ஆஃப் இந்தியா என்கிற புத்தகத்தை பைக்ராப்ஸ் ரோடில் முறையா படிக்காத ஒருவர் எடுத்துக் கொடுக்கிறான் என்றால் எப்படிப்பட்ட அறிவு பாருங்கள். அதனால்தான் தமிழர்கள் படிப்பறிவு வேறு பட்டறிவு வேறு என நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இப்படி தொடர்ந்து 17 ஆண்டுகளாக இந்த ராமலிங்கர் இலக்கிய பணிமன்றம் தமிழ் பணியையும் ஆன்மீக பணியையும் செய்து வந்ததோடு இல்லாமல் குழந்தைகளுக்கு வள்ளலாரை கொண்டு போய் அறிமுகப்படுத்த வேண்டும். காரணம், வள்ளலாரை போல் சாதி சமயம் அந்த வேறுபாடுகளும் இல்லாமல் எத்துணையும் வேதம் உறாது எம்முயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்திரிமை உடையவராய் உவக்கின்றார் யாரோ அவர்தான் சித்த சித்திருவாய் என்பதுமான் நடம் புரியும் இடம் என நான் கண்டு கொண்டேன் என்று அன்பை தவிர வேறு எதையும் இந்த உலகத்திலே நிரந்தரம் இல்லை என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் பெருமான். அந்த வள்ளல் பெருமானை குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இதுவரை கிட்டத்தட்ட 2600 மாணாக்கர்களுக்கு மேலே வள்ளலாரை படிக்க வைத்து அதில் ஒரு மில்லியன் மாணாக்கர்களுக்கு மேலே பரிசிலை வழங்கி இந்த ராமலிங்கர் பணிமன்றம் ஒரு அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறது. அது மாதிரி தொடர்ந்து இந்த 17 ஆண்டுகளும் ஏதாவது ஒரு நூல் இந்த நிறுவனமே வெளியிடப்படும். இந்த ஒவ்வொரு நூலும் தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் முத்திரை பதிக்கக்கூடிய நூலாக விளங்கும். தமிழ் வளர்த்த வழக்கறிஞர்கள் என்று ஒரு நூல். எப்படி வழக்கறிஞர்கள் 33 வழக்கறிஞர்கள் வாழ்க்கை குறிப்புகளை கொண்ட நூலை பின்னணி விவேகானந்தர்கள் எழுதினார்கள். அதுதான் வளர்ச்சி ரொம்ப ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்ட 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்ட நூல். எப்படி ஒவ்வொரு துறையிலே இருப்பவர்களும் தமிழ் வளர்த்திருக்கிறார்கள் என்பதை எழுதியிருக்கிறார். ரமண மகர்ஷியை பற்றி ஒரு அற்புதமான வாழ்க்கை குறிப்பை எழுதியிருக்கிறார். அதற்கு காரணம், பின்னர் விவேகானந்தருடைய அம்மாவினுடைய அப்பா பிரியானந்தர் என்று ரமணரோடையே கூட இருந்தவர். ரமணரோடு கூட இருந்து துறவியாக வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறதோ இல்லை, இனி சமூக பணியாற்ற வேண்டும் என்று குடும்ப வாழ்க்கைக்கு அவராலே திருப்பி அனுப்பப்பட்டவர். அதனால விவேகானந்தருடைய மகனுக்கு பெயர் பிரியானந்தன் என்று பெயர். அப்படி அந்த ரமணருடைய வாழ்க்கையை எழுதியிருக்கிறார். இப்படி பல அற்புதமான நூல்களை படைத்துக் கொடுத்திருக்கிற
திரு பின்னணி விவேகானந்தருடைய நூல் இன்றைக்கு திருவிளையாடல் வெளியிடப்படுகிறது. அதாவது எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் இருப்பதில் மட்டுமே நான் படிக்கிறேன். நான் படிப்பதனால ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறது என்று நீங்கள் யாரும் எண்ணாதீர்கள். அதுல ஒரு படலம் பன்றி குட்டிகளை மந்திரிகள் ஆக்கிய படலம். சிவபெருமான் பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்து மறைந்தது பன்றி முகம் கொண்ட பன்னிருவரும் பல்கலைகளின் வல்லவராய் விளங்கியவர். இறைவன் எல்லா உயிரிழத்தும் மொத்த நிலையில் அருள் புரிந்தான் என்னும் கூட்டிற்கு இணங்க இறைவன் அவர்களுக்கும் அருள் புரிந்தார். ஒரு நாள் பாண்டிய மன்னர் தலைவினை தோன்றி அப்பன்னிருவரையும் அமைச்சர்களாக ஏற்றுக்கொள்ளும்படி அருள் புரிந்தார். இப்படி திருவிளையாடல் புராணத்திற்கு ஏதாவது கற்பனை செய்துள்ளார்கள். திருவிளையாடல் புராணத்திற்கு அத்தனை கதையையும் சின்னம் பெறுவதாக ரொம்ப அற்புதமாக விவேகானந்தரை முடித்துக் கொடுத்திருக்கிறார்கள். இதே போல் பெரியவர் புதுவை செல்லப்பனவர்கள் அவருடைய மருமகள் எனக்கு தெரியாது திருமதி விசாலாட்சி சுப்பிரமணியம் அவர்களை நானும் அவர்களும் பல வேளைகளில் தொடர்ந்து பாண்டிச்சேரி புதுச்சேரி கம்பன் கழகங்களிலே நாங்கள் ஒன்றாக மேடைகளிலே பேசியிருக்கிறோம். இன்றைக்கு கம்பனுடைய பாடல்களை படித்து மனப்பாடம் செய்து முறையாக அதே ஒழுக்கத்தோடு பேசுகிற ஒரு பேச்சாளர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் விசாலாட்சி சுப்பிரமணியம் அவர்கள். நானும் கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளாக கம்பன் மேடைகளிலே விழா வருகிறேன். 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே படித்த ஒரு 3 பாடல்களை மட்டுமே வைத்துக் கொண்டு சதுராட்டம் ஆடி ஏதோ மேடைகளை ஒப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர் எல்லையில் உட்பட. ஆனால் திருமதி விசாலாட்சி சுப்பிரமணியம் அவர்கள் முறையாக புதிதாக படித்து அந்த பாடல்களை மனப்பாடம் செய்து அதை மிக அற்புதமாக எளிமையாக கேட்டவர்களுக்கு உரைக்கிற ஒரு நல்ல பேச்சாளர். அவருடைய நூல் என்ன ரொம்ப ஆச்சரியம் என்றால் நகரத்தார்களுடைய ஆன்மீக தொண்டும் அருந்தமிழ் பண்பின் விவரங்களில் காரைக்கால் அம்மையாரில் தொடங்கி பட்டினத்தாரிலிருந்து ஒரு 18-20 பேரை பற்றி அவர் எழுதியிருக்கிறார்கள். அதில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு என்று ஈர்த்தது கம்பனடிப்படி சா கணேசன் அவர்களை பற்றி அவர் எழுதியிருக்க குறிப்பு. அதற்கு காரணம் கம்பனடிப்படி சா கணேசன் அவர்கள் என்னையும் என்னோடு இணைந்த மாணாக்கர்களையும் ரொம்ப ஆதரித்து அவருடைய காரைக்குடி கம்பன் விழாவிலே நாங்கள் மாணாக்கர்களாக இருந்தபோது எங்களை பேச அழைத்திருக்கிறார். அவரை மாதிரி ஒரு டிசிப்ளின் ஒழுக்கம் என்பது நேர கட்டுப்பாடு என்பது இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. முதலமைச்சர் அவர்களை தலைமை தாங்க அழைத்திருப்பார் கம்பன் விழாவிற்கு. கம்பன் இப்படி சாகரேசர்கள் 6 மணிக்கு விழா என்றால் முதலமைச்சர் 6 மணிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் 6 மணிக்கு விழா செய்கிறோம். 6 மணிக்கு மேடையிலே போய் நின்று மைக்கை பிடித்துக் கொண்டு கம்பனி வாழ்க கல்வி தமிழ் வாழ்க என்று அவர் சொல்லிவிடுவார். அதனால அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர்கள் எல்லாம் காரைக்குடி கம்பன் விழாவிற்கு போக வேண்டும் என்றால் ஒரு 1/2 மணி நேரம் முன்னதாக போய்விடுவோம், நாம் வராவிட்டாலும் ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து விடுவார் என்று அச்சப்படுவார்கள். அதுல ரொம்ப வேடிக்கை கவியரசு கண்ணதாசன் அவர்களால எந்த நிகழ்ச்சிக்கும் நேரத்தை போட முடியாது. அவர் மேடையிலேயே சொல்லுவார், எல்லாருக்கும் பல்வேறு மதங்களை பிடிக்கும், இந்து மதம் பிடிக்கும், புத்த மதம் பிடிக்கும், சமண மதம் பிடிக்கும், எனக்கு பிடித்த ஒரே மதம் தாமதம் என்றார். அவர் கவியரங்கத்திற்கு குறித்த நேரத்திற்கு காரைக்குடி எழுதுகிறார். வந்துவிட்டு அவருடைய கோபத்தை ஆதங்கத்தை கவியரசு கண்ணதாசன் வெளிப்படுத்தினார். கடிகாரம் பார்த்தே காரியம் செய்வதென பிரிவாதம் பிடிக்கும் பெருந்தகையில். அவர் கம்பனை சாகரேசனை பற்றி சொல்கிறார். கடிகாரம் பார்த்தே காரியம் செய்வதென பிரிவாதம் பிடிக்கும் பெருந்தகையில் கடிகாரம் எதிரி என்று சொன்னார். பல பேச்சாளர்களுக்கு கேலண்டரே எதிராக உண்டு, அவரை நாளையே பார்த்திருக்கிறார்கள். அப்படி அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு எப்படிப்பட்ட ஒரு தலைமுறை தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நூலை படிக்க வேண்டும். திரு ஆவுடையப்பனவர்கள் அவர் திரு விவேகானந்தன் சொல்வதை போல ஆவுடையப்பனவர்கள் அவரே ஒரு இடமாடும் நூலகம். திரு மகாதேவன் நீதியரசர் மகாதேவன் சொல்வதை போல கன்னிமேரா புத்தக சாலையில் ஏதாவது வேண்டுமானால் அவரை பார்க்க அதாவது மனதிலே யாருக்கு மனம் ஒழுங்காக இருக்கிறதோ அவர்களுக்கு பேச்சும் செயலும் ஒழுங்காக இருக்கும். அந்த மென்டல் டிசிப்ளின், அந்த மென்டல் டிசிப்ளின், சைக்கிக்கல் டிசிப்ளின் உடம்பிலேயும் நம்முடைய ஆரோக்கியத்திலேயும் எல்லாவற்றிலேயும் வெளிப்படும்.
நூலகம் என்பது அந்தந்த துறைகளுக்கு ஏன் அவற்றை பங்கிட்டு வைக்கிறோம் என்று சொன்னால் கம்பார்ட்மெண்டலைசேஷன், டிபார்ட்மெண்டலைசேஷன். அப்ப அதை தேடுவது என்பது எங்கெங்கே எது இருக்கிறது, வைத்த பொருள் எங்கே வைத்த இடத்திலே இருக்கிறது என்பதை எந்த ஒரு நூலகராலே சரியாக சொல்ல முடிகிறதோ அந்த நூலகருடைய மூலையில் அந்தந்த துறைகள் சரியாக வேலை செய்கிறது என்று இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒரு வேடிக்கை முரண்பாடு என்ன என்று சொன்னால், யார் நிறைய நூல்களை படிக்கிறாரோ, நான் இளைஞர் மகாதேவருக்கு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். நான் என்னுடைய புத்தகங்கள் எங்கே இருக்கிறது என்று எனக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கிறது. அது ஒழுங்காக வைக்கப்பட்டால் என்னுடைய புத்தகங்களை என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. கலைப்பு வைக்கப்பட்டால் சரியாக என்னுடைய புத்தகத்தை வைக்கப்படுது. ஒழுங்கீனம் என்பதே ஒழுக்கமாக போவது என்பதை எதிர்பார்த்து நான் தெரிந்து கொள்வது உண்டு. அப்ப அந்த கட்டுப்பாடுகளை கூறி வளர்த்த ஒரு சமூகம். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், இந்த தமிழ் மண்ணுக்கு மட்டும்தான் ஒரு பெருமை உண்டு. கம்பன் சொன்னால் இந்த மொழி எப்படி இந்த மொழி பிறந்தது என்பதை சொல்லுகிறது. அகத்திய படலத்தில் கம்பன் சொன்னான், விளக்கும் மறை நாளினோடு உயர்ந்து உலகம் ஒன்றும் வழக்கினும் அதிக்கவியினும் மரபு நாடி நிழற்பொலி கஞ்சி மணி நெற்றி எனும் செங்கல் பலர்புரை சுடற்கடவு தந்த தமிழ் தந்தான். இந்த அகத்தியன் யார் என்று கேட்டால், நிழற்பொலி கணிச்சி மணி நெற்றி எனும் செங்கல் பலர்புரை சுடற்கடவு இறைவன் சிவபெருமான் கொடுத்த தமிழை வாங்கி இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் இந்த அகத்தியன். அப்ப இந்த மொழி பிறந்தது சிவபெருமானாலே என்று கம்பன். அப்ப இந்த மொழி பிறந்தது சிவபெருமானிடமிருந்து என்று பதிவு செய்த கம்பன் அடுத்த அறையிலே இந்த மொழி என்றைக்கும் சாகாது என்பதற்கான சிறங்கியாக வாழும் என்பதற்கும் ஒரு சான்றை பதிவு செய்தான். அதே அகத்திய படலத்தில் நின்றவனை வந்தனடியோன் அடி பணிந்தான், அன்னவன் மந்தொடு கையெழுத கண்ணான், நன்றி வர வென்று பல நன்னீரை பகர்ந்தான், என்றுள்ள தென்றமிழ் இயம்பி இசை கொண்டான். என்றும் இருக்கக்கூடிய தென்றமிழை இயம்பி இசை கொண்டான் என்று. இப்படி தமிழுக்கும் நம்முடைய சைவத்திற்கும் இறைவுக்கும் ஆன்மீகத்திற்கும் இருக்கிற தொடர்பு இருக்கிறது. இது பிரிக்க முடியாத தொடர்பு. அதான் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற 2 நூல்கள், 2 திருவிளையாடல் புராணத்தை பற்றி, இன்றைய நகரத்தாருடைய ஆன்மீக தொண்டையும் அறிஞர் பணியையும் பற்றி. 3வது 4வது நூலகத்தில் முன்னோடிகள் என்கிற நூல் எனக்கு தெரிந்து ஏற்கனவே நான் ஒரு முறை வெளியிட்டிருந்தாங்க. பரவாயில்ல, 2வது எடிஷன் எழுதுவது லான்ச். ஆங்கிலத்தில்தான் நூல் வெளியீடு என்று வைக்காமல் புக் லான்ச் என்று சொல்லுவார்கள், புத்தக அறிமுகம் என்று சொல்லுவார்கள். புத்தகத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் அறிமுகம் செய்யலாம். வெளியீடு செய்வதற்குத்தான் ஒரு முறையை தவிர அறிமுகம் செய்வதற்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம். அதுல அந்த அவரோடு இணைந்து எழுதியிருக்கிற இந்த வரலாறு என்பது பதிவு செய்யப்பட வேண்டியதனுடைய காரணம் என்ன என்று சொன்னால், நாம எவ்ரிடே we are missing an opportunity to record history. இன்றைக்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் இதை பற்றி நீங்கள் பதிவு செய்யாமல் விட்டால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி மக்களுடைய மனதிலே இருந்து மறைந்து போகும். யாரோ ஒருவர் எங்கோ சொல்ல கேட்டு இன்னொருவர் அதை தவறாக பதிவு செய்வார்கள். இப்படி தினம் தினம் வரலாறு என்பது நம்முடைய கையிலே இருந்து பதிவு செய்யப்படாத காரணத்தினாலே நழுவிப்போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், இந்தியனும் தமிழனும் என்ன தவறு செய்வார்கள் என்றால், அவர்கள் வரலாறு படைத்தார்கள், ஆனால் அதை பதிவு செய்ய தவறினார்கள். வரலாறு படைப்பதிலே மட்டும் பயன் இல்லை, அதை பதிவு செய்வதிலே தான் நீங்கள் படைத்ததனுடைய பயன் இருக்கிறது என்பதனாலே இந்த நூலகத்துறையின் முன்னோடிகளை பற்றி ஒரு வரலாற்றை அவர் எழுதியிருப்பது ரொம்ப சரியான சான்று நான் நினைக்கிறேன். அடுத்து அவருடைய அனுபவங்களை, அவருடைய நூலகத்துறையிலே அவர் பெற்ற அனுபவங்கள், அவர் நீதிமன்றத்தில் ஆடிய வழக்குகள், அதிலே விளைந்த பின்னர்கள், இவற்றையெல்லாம் கூட அவருடைய பெயர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு வேடிக்கை, கன்னிமரா நூலகத்தினுடைய நூலகராக அவர் நியமிக்கப்படாமல் போகிற போது அந்த வழக்கிலே நான் ஒரு வழக்கறிஞராக இருந்து தொடர்ந்து எனக்கு இருந்தேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வழக்கு நன்றியை வழங்கிய திரு பாலு பச்சைப்பன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை பற்றி பேசுவார்.
அன்புதி அவர்களை நன்றி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்த அத்தனை இதுவரைக்கும் ராமலிங்கர் அறக்கட்டளையின் சார்பிலும் நல்லாழ்வாண்டி செல்லப்பன் அறக்கட்டளையின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருங்க.